ஆறாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதன் நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுதும் மனுஷரில் 3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்துக்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய ராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறியிருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்கள் உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தது. அவைகளுடைய வாயிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் இம்மூன்று நாளும் மனுஷரில் 3 பங்கு கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவர்களாயும் தலைகள் உள்ளவைகளுமாய் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவர்களால் செய்யப்பட்டவர்களுமாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவருமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரிகளை விட்டு மனம் திரும்பவில்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. சரி அன்பானவர்களே, இதிலிருந்து நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சென்றிருப்பேன் என்று. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதின உடனே இன்னொரு நியாய தீர்ப்புகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியிலே வரப்போகின்ற மகா உபத்திரவ காலத்திலே இந்த பூமி எப்படியாக மக்கள் வாடப் போகிறார்கள், அதாவது வேதனைப்பட போகிறார்கள், எவ்வளவு ஒரு பொல்லாத காலம் இந்த பூமிக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நாங்கள் படிப்படியாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த 6வது தூதன் எக்காலம் ஊதின கையோடு கூட கடவுளிடத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அந்த ஐப்ராத் நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த 4 தூதர்களை என்ன செய்துவிடு, அவிழ்த்து விடு என்று. அப்படி என்று சொன்னால் நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம் என்னவென்றால், ஐப்ராத் நதி அண்டையிலே 4 தூதர்கள் அதாவது கட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஐப்ராத் நதியை குறித்து நீங்கள் எங்கே வாசிக்கலாம் என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் படைத்த பொழுது ஒரு நதியோடி 4 கிளைகளாக அது பிரிந்தது. 4 கிளைகள், அதிலே ஒரு கிளைதான் ஐப்ராத்து என்று சொல்லியிருந்தேன். இந்த ஐப்ராத் நதியை பார்க்க வேண்டுமானால் வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்கு பின்பக்கம் இருக்கின்ற இந்த மேப்பை நீங்கள் திருப்பி பாருங்கள். அதிலே ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசம் என்று ஏதாவது ஒரு தேச படம் உங்கள் பத்தியிலே இருக்குமா என்று பாருங்கள். அல்லது அது கடைசி பக்கம் தானே, அது கிழிஞ்சு போயிருக்குமா என்றதையும் பாருங்கள். அதிலே பாருங்கள், ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள் என்று சொல்லி ஒரு முதலாவது உலக படம் ஒன்று இருக்கிறது. இருக்குதா? சிலருடைய பைபிள்ல முன்பக்கம் இருக்காது, கடைசி பக்கம் இருக்காது. உங்களுக்கு இருக்கும்போது நான் விசுவாசிக்க இருக்குதா? அதுல ஐப்ராத் நதி என்று எங்கேயாவது உங்களுக்கு கண்டப்படுகிறதா? பாபிலோனோடு கூட அப்படியாக அந்த நதி அங்கே வருகிறது. பாருங்கள், இந்த பாபேல் அல்லது பாபிலோன் என்று பாபிலோன் என்று பின்னாக அழைக்கப்பட்ட பேர்களோடு கூட அந்த நதியானது அப்படியே வருகிறது பார்க்கிறோம். அதுல இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் பாபேல் பார்க்கிறோம். அந்த நதி அப்படியே போய் அங்கே அந்த பாரசீக இந்த இதிலே வருகிறார். அதுக்கு இடையில பாருங்கள், அந்த நதிக்கு பக்கத்திலே அந்த நதி இப்படியாக வருகிறது. வந்து அதிலே ஒரு ஊர் ஒன்று காணப்படுகிறது, ஒரு சிட்டி. அதுக்கு பெயர் ஊர். என்ன சிட்டி? அது தெரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமை தேவன் எங்கே அழைத்தார், எங்கிருந்து அழைத்தார் என்று சொன்னால், இந்த பாபேல், அதாவது இந்த பாபேல் பக்கத்தால் போகிற இந்த பெரிய நதியாகிய, நீளமான இந்த நதியாகிய, அகலமான நதியாகிய இந்த பாபிலோன், அதாவது இந்த ஐப்ராத், இந்த நதிக்கு பேர் என்ன? ஐப்ராத் என்று தமிழ்ல சொல்லுவோம். என்னென்று போட்டிருக்கோம் இங்கிலீஷ் பைபிள்ல?
என்னன்னு தமிழ்ல இருக்கு, எப்படி இருக்கு உங்களோட டச்சுல? தமிழ் பைபிளா? நல்லதா போச்சு. ஐப்ராட்ஸ் சொல்லுவார்கள். ஐப்ராத் என்று இதை சொல்லப்படுவார். இந்த ஊர் என்ற பகுதியை பார்க்கும் பொழுது அந்த நதி அண்டையிலே காணப்படுகின்ற, பாருங்க பிள்ளைல உங்களுக்கு மேப் இருக்கா உங்களோட டச் பைபிள்ல? இல்லையா? ஐப்ராத் நதி என்று சொல்லி உங்களுக்கு மேப், என்ன மேப்கள் இருக்கு உங்களுக்கு பாருங்க. அது பச்சையா தெரியுது உங்க மேப் பண்ணலாம். அதுக்கு முன்னுக்கு இருக்கணும் பவுல் மற்றது ஆபிரகாம் முக்கியம். யாரு 12 கோத்திரங்கள் பிரிச்சிருக்கிறாங்களா? சரி, யாராவது பக்கத்துல இருந்தா பாருங்க இந்த மேப் இப்படி இப்படி இருக்கும். போய் அல்லது கூட உங்கள்கிட்ட மேப் இருந்தா, இஸ்ரேல் மேப்புகள் பழங்கால மேப் இருந்தா வீட்டுல அந்த வட்டி ஒட்டி கொள்ளுங்க. வேற படங்கள் இருந்தா அதை கலட்டி பிச்சரிச்சு போட்டு இதை ஒட்டுங்க. இதுல இஸ்ரேலுடைய கோத்திரங்கள் மற்ற பாடகிட்ட படங்கள் கிழிச்சரிச்சு போட்டு, மைக்கேல் ஜாக்சன் படங்கள் ஏதாவது கிழிச்சரிச்சு போட்டு இதுகளை ஒட்டி பார்த்தா போகிற நேரத்துல அது எங்கெங்க இருக்குமென்று நமக்கு தெரியும். அப்ப இதுல பாருங்க, அந்த படத்துல இந்த ஊர் என்ற ஒரு தேசம் ஒன்று காணப்படுகிறது. ஊர், இப்ப ஊர் என்ற இடத்தில் இருந்துதான் அதுல ஏரியா வந்து கல்தேயர் என்று சொல்லப்பட்ட இடம். இதில் இருந்துதான் ஆபிரகாமை அவர் என்ன செய்தார், அப்படியாக நான் காட்டுகின்ற தேசத்துக்கும் நான் சொல்லுகின்ற தேசத்துக்கும் வா என்று அழைத்தார். அப்ப ஆபிரகாம் எங்கிருந்து அதை புறப்பட்டார் என்று பார்க்கும் பொழுது பாருங்கள், சிவந்த சமுத்திரம் என்று 2 கொம்பு அப்படி வந்திருக்கு பாருங்க. அந்த அது பக்கத்துல யோர்தான் நதி என்ற போட்டிருக்கு பாருங்க. இப்படி ஒரு மேப்ல வந்து போட்டு இப்படி ஒரு கோடு வந்து இப்படி இப்படி இருக்கா? ஏதாவது இப்படி ஏதாவது இருக்கா? இதுல ரெட் சி என்று சொல்லி இப்படியாக ரெண்டாவது ரெட் சி இப்படி வந்து அப்படி போகுது. இதுல அப்படி ஒரு 6 ஓடி இப்படி ஒரு கிளையா இருக்கு பாருங்க. இருக்குதா? கோசேன், சுக்கோத், கோசேன் என்று கேள்விப்பட்டிருக்கீங்க. அது கோசேன் சுக்கோத் எல்லாம் யோசேப்புக்கு கிடைச்ச, யோசேப்புடைய தாய் தகப்பனுக்கு கிடைச்ச ஏரியாக்கள். அதாவது அந்த பார்வோன் தன்னுடைய யோசேப்புடைய தாய் தகப்பனை, யாக்கோபு எல்லாத்தையும் குடும்பத்தை கூப்பிட்டு இந்த கோசேன் இந்த ஏரியாவை பாருங்க. இந்த பாருங்க, இந்த போட்டு அந்த மேப்ல இருக்கிற மேப்ல. அதாவது இந்த நதி வந்து வேற நதி இல்ல, ஜோர்தான் நதி. இது வந்து அப்படியே அந்த மெரித்ரியன் செங்கடல்ல போயிட்டு விழுகுது. அப்படியே இந்த நதி செங்கடல்ல போய் விழுகுது. அப்ப இந்த பகுதியை சொல்றது வந்து டெல்டா ஏரியா, டெல்டா பகுதி. அதாவது இதுல வந்து 6 பிரிச்சு அப்படி போறபடினாலும் இதுல வளமான பகுதி. அந்த பகுதியைத்தான் யோசேப்புக்கு அந்த பார்வோன் அவன் நாட்டை காத்த சிறுவன் என்று இங்க சொல்லுவீர்கள், நாட்டை காத்த அந்த மனிதன் தன் அழிவுல காத்தபடினாலே அவனுக்கு கிஃப்டாக, தாய் தோப்பனுக்கு கிஃப்டாக அந்த ஏரியாவில் வாழும்படியாக வருகிறது கோசேன் சொல்லப்பட்ட இதுல. அது பிறகுதான் யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜ்யம் தோன்றி இந்த ஏரியால எல்லாம் பெரிய யூதர்கள் பிள்ளைகள் வளர்றார்கள் சொல்லி போட்டு எல்லாரையும் நதிக்குள்ளே தூக்கி போட்டு கொள்ளும்படியாக அப்படியே அந்த சரித்திரம் வாசிப்பீர்கள். அப்ப இந்த தேசத்திலிருந்து யோர்தான் ஓடுற படியினாலே இது வந்து நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் இஸ்ரேல், பாலஸ்தீனம் என்று சொல்லலாம். பாலஸ்தீன தேசம். ஏனென்றால் ஆபிரகாம் ஒரு காலத்துல இஸ்ரேல் என்ற தேசத்துக்கு பேர் இல்லை, பாலஸ்தீனம் குறிக்கப்பட்ட ஒரு ஏரியாவில் பாலஸ்தீனமாக அது காணப்பட்டது. பலஸ்டைனாக, பாலஸ்தீனமாக, இஸ்ரேல் என்று பேர் இல்லை. அப்ப இந்த கல்தேர், இந்த ஐப்ராத் நதி அண்டையில் இருந்த ஊரில் இருந்துதான் இவரை இந்த ஆற்றை கடந்து நீ இந்த தேசத்துக்கு வா என்று ஆண்டவர் அழைத்தார். அப்ப ஆபிரகாம் இங்கிருந்து இப்படியே இந்த தேசத்துக்கு இப்படியே அவர் போனார். எனவேதான் இந்த ஐப்ராத் ஆற்றை இவர்கள் கடந்து வந்து இந்த பாலஸ்தீன தேசத்தில் இவர்கள் குடியேறினபடியினாலேதான் ஆபிரகாமுக்கு, அதாவது ஆபிரகாம் ஆக்கள் வந்து என்ன இனம் என்று கேட்டால் யூத இனம் அல்ல. ஆபிரகாம் வந்து என்ன இனம் இல்ல? யூதர் இல்ல. ஏன் யூத இனம் இல்ல? ஏன் ஆபிரகாம் யூதர் அல்ல? யூத இனமே யாக்கோபுடைய பிள்ளைகளிலிருந்து தான் உண்டாகுது. யூதா கோத்திரத்தில் இருந்துதான்
யூத இனமே உண்டாகுது. யூதா கோத்திரத்தில் தான் யூத இனமே உண்டாகுது. அப்ப ஆபிரகாம் இதுக்கெல்லாம் ஃபாதர், யாக்கோபுக்கு முந்திர ஃபாதர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யூத கோத்திரமே எப்பொழுது உண்டாகுது? இந்த 12 பிள்ளைகளோடு கூட தான். அப்ப ஆபிரகாம் அப்ப என்ன சாதி? ஆபிரகாம் என்ன ஜாதி? விட்டுருக்க மாட்டாங்களே கிடையாக்கள். எங்கடா எந்த சாதி ராஜ்யம் வந்து சேர்ந்து இருக்கு இந்த ஊர்ல வச்சிருப்பாங்க பேர் உண்டு ஆபிரகாமுக்கு. வேதத்துல இருக்கா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்று, எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்று வேதத்துல புத்தகம் ஏதாவது இருக்கா? எபிரேயருக்கு எழுதின எபிரேயர், உன் தகப்பனாகிய சீரியனாகி உன் தகப்பன் எபிரேயன் என்று ஆண்டு சொல்ற. எபிரேயன் என்று சொன்னால் ஹாபிரு, அதாவது எபிரேய பாஷையில அத தமிழ்ல எங்களுக்கு தெரியாத ஹாப்பிரு ஹாப்பிரு எபிரேயர் வந்துட்டு. ஹாப்பிரு என்று சொன்னால் ஆற்றை கடந்து வந்தவர்கள். ஆற்றை கடந்து வந்தவர்கள் தான் எபிரேயருடைய அர்த்தம். ஆற்றை கடந்து வந்தவர்கள். என்ன ஆற்றை கடந்து வந்தவர்கள் தான் ஐபிராத் ஆற்றை கடந்து வந்தவர்கள். அதான் அவர்களுக்குரிய சாதி பெயர். அவர்கள் யாரு என்று கேட்டால், இஸ்ரவேலர்கள் யாரு என்று கேட்டால், அவருடைய ஒரிஜினல் என்ன என்று கேட்டால், அவர்கள் எபிரேயர். எபிரேயர் என்றால் ஆற்றை கடந்து வந்தவர்கள், ஐபிராத் ஆற்றை கடந்து வந்தவர்கள். இது கொஞ்சம் நீங்கள் வரலாற்று பின்னணிகளை கொஞ்சம் படித்து வச்சிருந்தால் உங்களுக்கு நன்றது. யாராவது கேட்டால் எபிரேயர் என்றால் என்ன என்று கேட்டால் உடனே ஆற்றை கடந்து வந்தவர்கள் என்று திட்ட தெளிவாக அவர்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ஆற்றை கடந்து வந்த அந்த ஐபிராத் நதி அண்டையில் தான் ஒரு முக்கியமான ஒரு பட்டணம் நீங்க பார்த்தீங்களா? இந்த பாபேல். பாபேலை குறித்து ஏதாவது உங்களுக்கு சிந்தனை வருகிறதா? பாபேல், பாபேல், பாபேல் அதாவது அந்த நோவாவினுடைய வெள்ளப்பெருக்குக்கு பின்பாக, நோவாவின் காலத்தினுடைய வெள்ளப்பெருக்குக்கு பின்பாக ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லிக் கொண்டார்கள்? நாம் எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானலாவ ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று. அப்ப இந்த இடத்தில் தான் என்ன அவர்கள் தீர்மானித்தார்கள்? ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி, அதாவது தாங்கள் எங்கும் போகாதபடிக்கு இந்த பட்டணத்துக்குள்ளே நாம் இருந்து ஒரு தலைமைத்துவத்துள்ள இருந்து வானத்துக்குள்ள கழுத்தமிட்டுவோம். வானத்துக்குள்ள வானலாவ கோபுரம், கடவுளுக்கு மேல கருத்தை உயர்த்துறதுக்காக, அதாவது வானத்துக்குள்ள ஏற்ற பண்ணுவோம். அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய கோபுரம். நீங்க கோபுரம் பண்ணா நீங்க இப்ப இங்க கட்டிருக்கிற இந்த கோபுரம் மாதிரி இல்ல. எது இந்த இந்த என்ன இந்த டெலிவிஷன் கம்பெனி கட்டுற இப்படி கட்டி போட்டு இப்படியே போற கோபுரங்கள் இருக்குல்ல, அது அல்ல. அதனுடைய அஸ்திவாரங்களே எத்தனையோ கிலோமீட்டர்ல கட்டி 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 வந்துட்டார்கள். அப்பொழுதுதான் தேவன் இறங்கினார். மனுஷர் கட்டுற கோபுரத்தை பார்ப்போம் என்று. அப்ப அவர்களுடைய நோக்கம் என்ன? அவருடைய கட்டப்பட்ட நோக்கம் என்ன? நமக்கு பேர் உண்டாகவும் நாம் சிதறி போகாதபடிக்கு இங்கே இருந்து வானலாவ கோபுரத்தை கட்டி பெருமை உண்டாகணும். தேவ சித்தம் என்ன? பழுகி பெருகி பூமி ஆண்டு கொள்ளுங்க. இவங்க என்ன சொன்னாங்க? நாங்க இங்கே இருந்து எங்களுக்கு ஒரு கோபுரத்தை உண்டு பண்ணி நாங்க பெரிய ஒரு பேரை உண்டு பண்ணுவோம். எனவே நோக்கம் புல தேவனுடைய சித்தம் அல்ல. இறங்கி பார்த்தார் ஆண்டவர். அவங்க எல்லாரும் ஒரே பாசையும் ஒரே லாங்குவேஜும் சொல்ல சொல்ல நல்லா விளங்கிட்டு ஆட்கள் முக்கி முக்கி கட்டிக்கொண்டே போனார்கள். அவர்களுக்கு கடவுளை பெற்று இல்லை. அந்த பாபேல் இடத்துல ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக வேட்டைக்காரனா இருந்தான். யார் அவன்? நிம்ரோத், வேட்டைக்காரன். அதாவது அவன் ஒரு பொல்லாத மனுஷனும் தேவனுக்கு விரோதமா இயங்குறவனும். அவன் அவ்வளவு குடிகளையும் தன்ற தலைக்குள்ளே அவ்வளவு பிடியில வைச்சிருந்தார். ஈஸி, ஒரு பாசை, ஒரு மனிதன், ஒரு இது. எனவே இந்த நிம்ரோத் என்ற மனிதன் தலைமையில இந்த கோபுரம் கட்டப்பட்டு இந்த பாபேல் என்ற இடத்துல ஜனங்கள் பழகி வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். எனவே யாருக்கு ஈஸி? யாருக்கு மிக இலகு உலகத்தை பிடிக்க? யாருக்கு? யாருக்கு அம்மா? யாருக்கு ஈஸி? யாருக்கு இலகு? இந்த உலகத்தை டக்குனு பிடிக்கிறதுக்கு, ஒரு நொடி பொருள் எல்லா மனுஷனையும் அழிக்கிறதுக்கு யாருக்கு இலகு? சாத்தானுக்கு. என்ன எல்லாரும் ஒரே பாச, ஒரே லாங்குவேஜ். பெட்டராண்டா எல்லாருக்கும் விளக்கும். பெட்டராண்டா என்ன?
தலைவனை பிடிச்சுக்கிறார். அதனாலதான் இந்த டேஞ்சர் அறிஞ்சுதான் ஆண்டவர் என்ன செய்யறார், அந்த இடத்துல பாசைகளை தார்மாராக்கி விட்டார். அதனால ஒரு வெட்டுறாண்டவனும் ஒரு ஓடுதான், ஆனா ஓடுறாண்டவனும் வெட்ட ஆரம்பிச்சான். ஒட்டுக்கு புரியல, அவன் எல்லாம் என்ன செய்ய, எல்லா இடத்துலும் பரவி போயிட்டான். அதனால சாத்தானுக்கு பிசாசுக்கு என்ன செய்ய முடியாது, உலகத்தை அப்படியே பிடிச்சு மனுஷரை அழிக்காத படிக்கு, தேவ திட்டத்தை குலைக்காத படிக்கு, ஸ்திரீயின் வித்திலிருந்து ஒருவர் தோன்றாத படிக்கு அவன் திட்டத்தை குழப்பி விட்டான். அன்றைக்கு ஆண்டு சொன்னார் சேதேன் தோட்டத்துல, ஸ்திரீயின் வித்திலிருந்து ஒருவர் தோன்றுவார், தோன்றியோட தலையை நசுக்குவார். அவனுக்கு தெரியும் சொன்னா செய்வார் ஆண்டவர். ஆனா எங்கட பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இல்லை. வாக்கு தத்தம் கொடுத்தா செய்வார செய்ய மாட்டோம். நம்ம சாத்த நம்புறோம், சொல்லிட்டா செய்தா விதிச்சுதான் ஆவாரு. அதனால எப்படியாவது குழப்பி அடிக்கணும். அதனால இந்த நிம்ரோத்தை பிடிச்சா அவ்வளவு பெரிய அடிச்சு விட்டா இங்க வித்துல வர போற அவருடைய திட்டம் க்ளோஸ். ஆனா ஆண்டவர் அவனுக்கு முந்தி இதை குழப்பி விட்ட கையோடு கூட இன்னைக்கு பல பாசையில் இருக்கு. இன்னைக்கு அமெரிக்கா பிடிச்சா மற்ற யூரோப் நாடுகளை எதிர்த்து வந்துருவாங்க, யூரோப்பை பிடிச்சா அடுத்த சவுத் ஆப்பிரிக்கா வந்துடும், இலங்கையை பிடிச்ச கையோடு இந்தியா பாஞ்சு வந்துடும். ஒன்றுக்குமே பிடிக்கல. ஒரு தலைமைக்குள்ள ஒரு நாடே கொன்றையிலாம் இருக்கு. எல்லாரும் பல தலைமைக்குள்ளாக பல பாசை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதனால அவங்க திட்டம் சரி வராது. அதுக்காக அவன் அந்தி கிறிஸ்து என்ற தலைமையில ஒருவனை கொண்டு வந்து அந்த டைப்ல கொண்டு வந்து இந்த உலகத்தை ஆட்டி படைச்சு மனுஷரை அழைக்கிறதுக்காக அவன் போடுற திட்டம். அதுக்குள்ள ஆண்டவர் தன் திட்டத்தை முடிச்சிட்டார். சிலுவையில இயேசு கிறிஸ்து யூத ஜாதியில வந்து திட்டத்தை முடிச்சு விட்டார். ஆண்டவருடைய ஞானம் பலம். அவன் அப்படி பொறுத்த போது அவர் அங்கால வந்துட்டார். அப்படியே அப்ப இந்த ஐம்புறாத்து முக்கியமானது, இந்த பாபிலோன் என்ற முக்கியமான இடம் என்னவென்று சொன்னால், அது பாபிலோன் என்ற இடத்துல வைத்துதான் இன்றைக்கு நீங்க பார்க்கிற சகல மதங்கள், நீங்கள் காண்கின்ற கேட்கின்ற சகல மதங்களுடைய அஸ்திவாரம், கடவுளுக்கு விரோதமாக ஏற்பட்ட முழு மதத்துடைய அஸ்திவாரம், இந்த தியோலஜிகள் என்றாலும் தேவனுக்கு விரோத குனோஸ்டிக் சொன்னாலும் சித்தாந்தங்கள் என்றாலும் சகலதும் உருவாகின அந்த இடம், அந்த கலாச்சாரம் எங்கன்னு சொன்னா இந்த பாபிலோன், இந்த பாபில் இடத்துலதான். அதுதான் வேசி என்று சொல்லப்பட்டிருக்கு. வேசி விழுந்தது, வேசி நகரம். ஏனென்றால் தேவனோடு இருக்க வேண்டிய மனிதன் மதங்களையும் விக்கிரகத்தையும் தெய்வம் அல்லாதவர்களையும் படைத்து கொண்டு போயிட்டார். நீங்க நினைக்க கூடாது இப்ப இதுல வந்து இந்து மதங்கள், இஸ்லாம் மதங்கள், மற்ற இன்னும் பல மதங்கள் இந்த உலகத்தில் இப்ப காணப்படுகிறது. ஆனால் இதுக்கு முன்னமே ஏற்கனவே எத்தனையோ மதங்கள் இருந்திருக்கிறது. எகிப்திய மதங்கள், மற்றது சீரிய மதங்கள் என்று, மற்ற பழங்கால மதங்கள் என்று பழைய தெய்வங்கள் இருக்கிற ஏராளமான தெய்வங்கள் இருக்கிறது. உதாரணமாக நீங்க அழைக்கின்ற பேர் இன்றைக்கு என்ன கிழமை தெரியாதா? என்ன மாட்டேன் ஃப்ரைடே, இது எங்க வேதத்தில் இருக்கு? நேற்றைய நாள் என்ன நாள்? Thursday. அதுக்கு முந்தின நாள் என்ன நாள்? இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த நாள், அந்த நாள், அந்த நாள், ஃப்ரைடே, தேர்ஸ்டே. வேதத்துல இப்படி ஒரு நாள் கர்த்தர் என்றும் அவதானிப்பும் நன்றி. Tuesday அல்லது Wednesday, Thursday, Donalda, Friday, Saturday, Sunday அல்லது Sunday, இப்படியே பேர் வைக்க. வேதத்துல முதலாம் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், நாலாம் நாள், ஐந்தாம் நாள், ஆறாம் நாள், ஏழாம் நாள் என்று ஆண்டவர் பேர் வச்சார். இந்த பேரெல்லாம் எவன் கொண்டு வந்தார்? யார் கொண்டு வந்தார்கள்? இங்க இருக்கிற மனிதர்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பேரை வைத்து விட்டார்கள். மண்டே என்று சொன்னால் அது சந்திரனுடைய நாள். மானண்டா உங்களுக்கு விளங்கும். அது சந்திரனுடைய நாள். சந்திர வணக்கம் செய்வார்கள். அமாவாசை அதுகளிலே சந்திர நாள். இரண்டாவது நாள் டியூஸ்டே வைத்தார்கள். டியூஸ்டே என்று சொன்னால் அதனுடைய யாருக்கு அது செலவழிப்பார்கள் என்று சொன்னால் அது ஒரு தெய்வத்துக்கு ஒரு பெயர் ஒன்றுதான். இந்த தேர்ஸ்டே என்று சொன்னால் என்று சொன்னால் அது அது இவங்கள் கொடுத்துட்டாங்க. அந்த அதுக்குள்ள யார் பேர் வச்சது? கிரகங்களுக்கு யார் பேர் வச்சு விட்டாங்க? அதனால இவன் தமிழ் எல்லாத்துக்கும் அங்க பேரை வச்சு இப்ப 7 கிரகங்கள் பூமியை சுத்திரப்படியே ஆடுது. இப்ப கண்டுபிடிச்சா 8 கிரகங்கள் இருக்கு. சயின்டிஸ்ட் கண்டுட்டா 8 கிரகங்கள் இருக்கு சுத்துது பூமியா இருக்கு. இப்ப அவங்க சாத்திரம் எல்லாம் படைக்குது. அதனால இவங்க வச்சு விட்டாங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு, அதாவது
சொண்டா கண்டா அது சூரியனுக்குரிய நாள், சட்டடா கண்டா அது சனிக்கிழத்துக்குரிய இது, ஃப்ரைடான்னு சொன்னா அது பெண் தெய்வம். அதாவது யாராவது அந்த கற்பம் தனிக்காட்டி இந்த நாள் உபவாசம் பண்ணி அதை பலிகள் செய்தா இந்த ஃப்ரையா அந்த தெய்வம் என்ன செய்யும்? ஒரு அசிங்கமான தெய்வமா, இதெல்லாம் சொல்ல முடியாது, பெண்கள் இருக்கிறபடியா சொல்ல முடியாது, பிள்ளைகளா இருக்கிறபடினால ஒரு அசிங்கமான தெய்வம். அதை விழுந்து கும்பிட்டு செய்வார்கள். இதெல்லாம் இந்தியாவில் இருக்கு, இந்தியாவில் இப்ப இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம். ஒரு அசிங்கமான உருவங்களை பார்க்கலாம் நீங்க, சிலைகளை பார்த்தா அதுல அதாவது அருவருப்பான சிலைகளும் அதுல உற்று பார்க்கும் பொழுது அதுல எல்லாம் இந்த செக்ஷுவல் சம்பந்தமான காரியங்கள் தான் இதுல நீங்க பார்க்கலாம். தேர்ஸ்டே என்பது யுத்தத்துக்கு போறது, சண்டைக்கு போற கடவுள். இப்படி ஒவ்வொரு தெய்வங்கள் ஓல்டான் மணிக்கு வந்து உன்ஸ்டாக் தான் சண்டைக்கு போறது. இதெல்லாம் ஒரு தெய்வத்துடைய பேர்கள், ஏதாவது சாப்பாட்டுக்கு, ஆசீர்வாதத்துக்கு, ஏதாவது முடிவெடுத்துக்கு, ஏதாவது ஒரு நாலு மனுஷன் வச்சிருக்கிறது போல இதெல்லாம் மனுஷன் கொண்டு வந்ததுன்னா இங்கிருந்தெல்லாம் புறப்பட்டு வந்தது எல்லாம். இங்கிருந்தெல்லாம் புறப்பட்டு படிப்படியாக பேர் மாற்றப்பட்டு அதை ஆங்கிலத்துல சண்டே மண்டே அப்படி கொண்டு போனார்கள், இவர்கள் இப்படி கொண்டு போனார்கள். ஆனால் இங்கிருந்து வழிகிட்டது இது இந்த இதுக்கு இதுக்கு அது இதுக்கு அதுதான் எல்லாம் புறப்பட்ட முழு தேவனுக்கு விரோதமாய் புறப்பட்ட சகல மதத்தினுடைய அஸ்திவாரங்களே, தி பேசிக், அதாவது அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் இந்த பாபேல் தான் உண்டானது. அதனால்தான் வேதம் அதை வேசி என்று சொல்லுகிறார். அதாவது கடவுளை கும்பிட வேண்டிய மனிதன் இந்த மதங்களை அதனை உருவாக்கி இந்த பாபேல் விழுந்துட்டு பார்க்கிறோம். நான் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த பாபிலோன் என்று சொன்னால் அது ரோமன் கத்தோலிக்க சபை, அதுதான் அப்படி சொல்லப்படுகிறது எல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவர்கள் பேசுறது, அவர்கள் நிரூபிக்கிற காரியங்களை குறித்து. சும்மா அருமையான மக்களை நல்ல ஆக்களை எல்லாரும் சும்மா பழி சொல்லக்கூடாது. அதுதான் பேசி அதுதான் விற்கிறாரை பூமெண்ட் எல்லாம் சும்மா வசனங்கள் எடுத்து காட்டுவார்கள். அது கரெக்டான ஆதாரம் அதுக்கு அவசியம். அதை நாங்க பின்னுக்கு படிப்போம் அதுல என்ன என்று, பாபிலோன் என்ற விழுந்தது என்றெல்லாம். இதெல்லாம் நான் இப்ப உங்களுக்கு சொல்றது ஒரு அறிவுக்காக சொல்லிக்கொண்டே போகிறேன். எனவே அந்த தூதர்களை அவிழ்த்து விடு என்று சொன்ன கையோடு கூட அங்கே ஒருவன் போய் அந்த ஒரு தூதன் போய் அந்த அந்த வசனத்தை வாசிப்போம் போய் அவிழ்த்து விடுகிறான். அப்ப அவிழ்த்து விடும் பொழுது அதனுடைய அர்த்தம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடவுளுக்கு தான் சகல அதிகாரங்களும் என்ன இருக்கிறது? பிசாசுகளை கட்டவும் அவிழ்க்கிறதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. மனுஷனுக்கு அதிகாரம் இருக்கா பிசாசை கட்டுவதற்கு? உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? பிசாசை கட்ட முடியுமா? கட்ட முடியாது, அனுமதி இல்லை. சாத்தானுக்கு ஒரு நாள் இருக்கு. 1000 வருட அரசாட்சியின் பொழுது சாத்தான் என்ன செய்யப்படுகிறான்? ஒரு தூதன் போய் சங்கிலி எடுத்து சாத்தானை 1000 வருஷம் மட்டும் கட்டி போடுகிறான். ஆனா நாங்க என்ன செய்ய ஆராதனை, ஒவ்வொரு ஆராதனையிலும் இந்த மாடு கட்டி வைக்கிற மாதிரி முடியல சாத்தானை கூட நான் கட்டி வைக்கிறோம், ஒரு 3 மணி நேரம் கட்டி வச்சுட்டு அப்புறம் அவுத்து விட்டுறது. இதெல்லாம் நம்முடைய ஜபங்கள்ல பிசாசிரிப்பா என்ன போய் கட்டுறீங்க, உங்களை விட கட்டி விடுறோம் பாருங்க. அவனை கொஞ்ச நாளைக்கு உலா விட்டு இருக்கிறார் ஆண்டவர். நல்லா உலாத்தி திரி ஒரு நாள் கூட கட்டி வைப்போம். நல்லா நீட்டு கைத்துல விடுறது ஆண்டவர். நல்லா உலாத்தி கூட திரி ஒரு நாள் கூட கட்டி விட்டுருவாண்டு. அப்ப நாங்கள் எங்களுக்கு கத்தர் கொடுத்த ஒரு அதிகார பிள்ளைகள் என்ன, பிசாசை துரத்தும்படியா, பிசாசை துரத்துங்க. இதோ பிசாசை துரத்தவும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம், கட்டி போடுறதுக்கு இல்லை அதிகாரம். சில பேர் சொல்லுவார்கள் பிசாசை உங்கள் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கட்டி போடுகிறோம். அந்த இறுக்கி அந்த இருக்காரு இழுப்பார்கள், எல்லாரும் கேட்க நல்லா இருக்கு 3 முடிச்சு போட்டு கட்டி விட்ட மாதிரி. அதுக்கெல்லாம் பயப்பட போறது இல்லை. சும்மாவே பிசாசு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை துரத்துக்கிறோம், ஓடி போகணும். அந்த வார்த்தைக்கு ஓடி போகத்தான் ஓடும். சில பேர் என்ன சொல்லுவார்கள், சாத்தானை நாம் என்ன செய்கிறோம், மிதிக்கிறோம். மிதிக்கணுமா? மிதிக்க சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். துரத்த சொன்னா பாட்டுகளை கேட்டா, ஆக்கடை ஜபங்களை கேட்டா மிதிக்கிறோம். மிதி 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 இயேசு மிதி மிதி மிதி. சாத்தான் டவுன் 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 டவுன், இயேசு அப் அப் அப். சாத்தான் டவுன் டவுன் டவுன், பாட்டுகள் இப்படி இருக்கிற பழக்கி டவுன் டவுன் அப் அப். இதுக்கெல்லாம் நடக்காத கூத்துகளப்பா பிள்ளைகளா. இதெல்லாம் பார்க்க கேட்க நல்லா இருக்கும். உடனே
பெரிய ஒரு இமோஷனல் தான் வறுமை ஒழிய உண்மையா நடக்க போற காரியம் அல்ல. அவன் சிரிச்சு கொண்டிருப்பான், ஜப்பார் வெங்காயங்கள் பைபிளை வச்சு கொண்டு கட்டுறாங்க, என்ன கட்ட போறீங்க? எனக்கு 1000 வருஷம் அரசாட்சி உண்டு. உங்களுக்கு சொல்லிச்சு ஒரு பிசாசு கேட்டதில்ல, ஆண்டவர் லேகியோன் பிசாசு துரத்த போனார் ஆண்டவர் சொல்லும்போது அந்த பிசாசு என்ன தெரிவிச்சது? ஐயோ ஆண்டவரே, விழுந்து கும்பிடுறவங்கள காலத்துக்கு முன்னே நீங்க எங்களுக்கு காலத்துக்கு முன்னே எங்களை பாதாளத்துக்கு அனுப்ப வந்தீரோண்டு, ஐயோ வேண்டாம் எங்களுக்கு பண்டிக்குள்ள அனுப்புங்க. அது ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? கேட்டார். எங்க போற பண்டிகையில ஒப்பரியா போக நான் தன் ஜெபத்தை கேட்டேன். ஒரு காலத்துக்கு முன்னே வந்துட்டியா? ஐயா இல்லையா வந்துட்டேன், எங்களுக்கு துரத்தாதீங்க, எங்களுக்கு வேதப்படுத்தபடி வந்துட்டீங்களா? எங்களுக்கு தெரியும் ஒரு காலம் இருக்கு, அங்க கொண்டு போய் பாதாளத்துல அடைப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். அது இப்ப வந்து எங்களை துரத்த வந்துட்டியே என்று பிசாசு கெஞ்சுது ஆண்டவர் பார்த்து. அது கெஞ்சோம், அதுல தெரியும் டைம் இருக்கு எங்களுக்கு. அதுக்கிடையில சிப்பிளி ஆட்டி போட்டு போயிடுவோம். கெடுக்கிறத கெடுத்து, உடைக்கிறத உடைத்து, பிடிக்கிறத பிடிச்சு நாசமாகிட்டு போக மாட்டு சாதனை ஓடி திரிகிறான். எனவேதான் பிசாசுக்கு என்ன செய்யுங்க? நில்லு நில்லு, பிசாசு எதிர்த்து நில்லுன்ற அங்க மிதிச்சு ஒன்று சேர்ந்து சாத்தானை மிதிப்போம், துதிப்போம். நில்லு நில்லு. அதான் சில பாட்டுகளை நான் மாத்தினேன் உங்களுக்கு. ஒன்று சேர்ந்து சாத்தானை என்ன செய்யுங்க? ஜெயிங்க. இயேசு கிறிஸ்து மிதிச்சிட்டார், அவர்தான் குதிக்கால மிதிக்கிறது. அதனால படிக்கிற பாட்டுகளை மியூசிக்கா படிக்காம வசனத்தோடு கூட படிச்சா அது கிரிய செய்யும். அது நடக்கும் சபையில. சும்மா போய் அவர் எழுதிட்டார், ஐயோ அவர் 1 லட்சம் மக்கள் கேட்கிறாங்க, வசனத்துல அப்படி இருக்கா பிரதர்? மிதிக்க சொல்லி இருக்கா? இல்ல, துரத்த சொல்லி இருக்குது. பிசாசு ஜெயிக்க சொல்லி இருக்குது. நாங்க எதிர்த்து நிற்போம், பிசாச துரத்துவோம், எதிர்த்து நில்லட்டும். கட்டி போடவோ, அப்புறம் கட்டவிழ்க்கவோ, அப்புறம் இருக்கவோ, மிதிக்கவோ, அப்புறம் அதுக்கு மேல படுக்கவோ எங்களுக்கு ஒரு அதிகாரம் இல்லை எங்களுக்கு. இதெல்லாம் பேபி டைப், பேபிஸ். வளர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஜெபிக்க மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். ஜஸ்ட் சிம்பிள். போ, ஆண்டவர் அப்படித்தான். பிசாசு துரத்துறதுக்கு பெரிய எல்லாம் கட்டி கொண்டு இருந்தாரா? போ, உன விட்டு போ, அவ்வளவு வந்தான். ஓடி போச்சு. போ, கட்ட கொடுக்குற, அவ்வளவு வந்தான். அது இருந்து கொண்டு வெளிய எடுத்துக்கொண்டு அப்படி ஆட்டி போய் இங்க கிடந்து இழுத்து கையை தூக்கு, இசைக்கு, கண்ணப்பார் காலப்பார், இப்படி திரும்ப அப்படி திரும்ப போட்டு இந்த மாப்பு நெய்கிற மாதிரி பிணையண்டு பிணைக்கணும். போனா போ. ஆனா நாங்க துரத்தும் பொழுது நாங்க சரியா இருந்தா பிசாசு அது சொல்லி கொடுக்கும். நமக்கு ஆண்டவருக்கும் சரியான தொடர்பு இருக்கணும். அதுதான் வல்லமை இருக்கணும். கரெக்டா சொல்லும் பொழுது அது செய்யப்படும். இதெல்லாம் நாங்க அறிஞ்சு கொள்ளணும். ஆவிக்கிற உலகத்துல ஆண்டவர் செய்தார். ஒருபுறம் மோசையுடைய சரீரத்தை குடிச்சு கொண்டு போடும் பொழுது மீகாவையில பிடிச்சு தடுத்துட்டான். யார் தடுத்துட்டான்? என்ன தடுத்துட்டான்? சாத்தான் பிடிச்சிட்டான், தடுத்துட்டான். நீ மோசையுடைய சரீரத்தை கொண்டு போகலாது, கொண்டு போனா விட மாட்டேன், அது என்ன அத்தாரிட்டி இல்ல, எனக்கு ரைட்ஸ் இருக்கு, நானும் பழக்காடுவேன், இவற்ற சரீரத்தை கொண்டு போகலாது, இவரை இங்க வச்சிருக்கோம் இந்த பூமியில, இவரை கொண்டு போகலாது என்று அவன் மறைச்ச கையோடு கூட மீகாவையில் என்ன சொன்னாராம்? யூதா நிருபத்துல, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றுதான் மீகாவை சொல்லி இருக்கிறான். நீங்கள் நான் வந்தா என்ன செய்திருப்பா? அதுல இருந்து வேற யாரு வந்தா? படா படா, நீ விழுந்து போன வந்தாலும் வந்துட்டேன் கதைக்கிறதுக்கு போட. அது இப்படி சொல்றதுக்கு அனுமதி இல்லை. அப்படி இப்படி கதைக்கல. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அந்த மீகாவின் தூதன் அவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் தூதன், சாத்தானுடைய வீழ்ச்சி எல்லா அறிஞ்ச தூதன், மகா தூதன் சொன்னது கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சொல்லி தன் வேலையை பார்த்து கொண்டு போறான். அதுவும் போப்போ நீ விழுந்து போனவன் தானே என்று நையாண்டி பண்ணவும் இல்லை, கேலி செய்யவும் இல்லை, அவனை போட்டு காரி துப்பவும் இல்லை, வர பிளத்துறான்னு சொல்லவும் இல்லை, நீ யாரான்னு கேட்கறதும் இல்லை. உன்னை கர்த்தர் கடிந்து கொள்வாராக என்று அந்த அதாவது அந்த கொடுக்க வேண்டிய மரியாதை சிருஷ்டிகளுக்கு. அதனால இந்த சிருஷ்டிகளையும் நாம் சபிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. மனுஷனா பிறந்தவனையும் எந்த சிருஷ்டிகளையும் சபிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் பிசாசின் கிரியைகளை கடிந்து கொள்ள வேண்டும். பிசாசின் கிரியைகள் இருக்கலாம், அதை கடிந்து கொள்ள வேண்டும். கடிந்து கொண்டால் இதை வெறுக்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெறுக்கிறேன். இப்படிப்பட்ட கிரியைகள், அதாவது பிரிவினைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், இதெல்லாம் பிசாசின் கிரியைகளை நாங்கள் வெறுக்கிறேன், கடிந்து கொள்ளுகிறேன். நோ, எங்களுடைய சபையில இல்ல, எனக்கும் அது இருக்கக்கூடாது அந்த சிந்தனை நான் கடிந்து கொள்ளுகிறேன், அவ்வளவுதான். சபிக்கிறேன் சொல்றது இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக அறிஞ்சு கொள்ளுங்க, நல்லது உங்களுக்கு. யாரும் ஒரு பெரிய பிரச்சனை, உங்களுக்கு பெரிய கோர்ட் கேஸ் வரப்போறது இல்ல, என்ன அப்படி சொன்னேன். ஆனா ஜஸ்ட் நோ யூஸ். செய்ய வேண்டிய நடக்க வேண்டிய காரியத்தை தான் பார்க்கணும். என்ன செய்தா நடக்கும், என்ன செய்ய சொல்லி போட்டு சத்தியத்தின்படி ஓடினால்
வசனம் கிரிய செய்யும். இப்ப இந்த தூதர்கள் என்ன செய்யறாண்டவர் கட்டவிழ்த்து விடு என்று சொன்ன உடனே ஆண்டவருடைய கையில் தான் எல்லாம் இருக்கிறது, கண்ட்ரோல் ஆதிக்கம் எல்லாம் இருக்கிறது. எனவே அவிழ்க்கப்பட்ட கையோடு கூட இந்த 4 தூதர்களும் அங்கே வருகிறார்கள். அப்பொழுது பாருங்கள் எங்கிருந்து அந்த சத்தம் உண்டாயிட்டது. 13ஆம் வசனம். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றி. பொற்பீடத்திலிருந்து அந்த பொற்பீடம் என்னவென்று சொன்னால் அதுக்கு உங்களுக்கு அறிந்து ஆதியிலே தேவன் அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவாலயத்தை அவர் படைத்த பொழுது அதை உண்டாக்கிய பொழுது மோசே மூலமாக அதை செய்ய சொன்ன பொழுது அவர் சில பொருட்களை அந்த தேவாலயத்திலே அவர் செய்து வைக்க சொன்னார். முதலாவது நாங்கள் எங்க பார்க்கிறோம், வெளிப்பிரகாரத்திலே பலிபீடம். அதுக்கு முன்பாக வருவது தண்ணீரும் தொட்டியும். அதுக்கு உள்ளே கடந்து வரும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்திலே வரும் பொழுது 7 கையுள்ள மினோரா, 7 கையுள்ள குத்து விளக்கும், அதுக்கு எதிராக மேசையும் சமூக அப்பமும், அதுக்கு நடுவாக இது மினோரா இப்படி இருக்கும் என்றால் மேசை அப்பங்களும் இப்படி இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு நேராக, அதாவது அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே மினோரா இந்த 7 கையுள்ள குத்து விளக்கு இப்படி இருக்கும் என்று சொன்னால் 7 கையுள்ள குத்து விளக்கு, அதாவது இங்கே அப்படி ஒரு குத்து விளக்குகள் இருக்கிறது. 1 2 7 வச்சப்படங்கள் இப்படியே குத்து விளக்கு 1 2 3 4 5 6 7 குத்து விளக்கு அப்படி இருக்குமானால் இதுக்கு நேராக மேசையும் இந்த சமூகத்து அப்பங்களும் அங்கே இருக்கும் அப்பங்கள் 12 அப்பங்கள் வைக்க வேண்டும். இதுல 6, அதுல 6ஆக 12 அப்பங்கள். இதுக்கு நேராக மகா பரிசுத்தலத்திலே ஒரு திரைச்சிலை தொங்கும். அந்த திரைச்சிலைக்கு நேராக இருக்கிறது தான் பொற்பீடம். அதுல அந்த பொற்பீடம் என்று சொல்லும் பொழுது 4 கொம்புகள் அதிலே காணப்படும் 4 கொம்புகள். அதுலதான் தூபவர்க்கம் போடுவது. தூபவர்க்கம் அதாவது காலையும் மாலையும் அந்த ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும், அதிலே தூபவர்க்கத்தை போட வேண்டும். அதாவது அதனுடைய அடையாளம் என்னவென்றால் காலையும் மாலையும் ஆண்டவருக்கு துதி பலிகள், நன்றி பலிகள் ஏறெடுக்கப்பட வேண்டும், துதிப்பட இருக்க வேண்டும். இதை ஒரு பொற்தகட்டினாலே ஆண்டவர் மூடி வைத்திருந்தார். அதாவது சீத்தி மரத்தினாலே செய்து அதாவது தகட்டினாலே செய்து வைக்கப்பட்ட ஒரு பீடம், அதுதான் பொற்பீடம். அதாவது இன்னும் சொல்ல போனால் தூப பீடம். இந்த தூபப்பீடத்திலிருந்து 4 கொம்புகளில் இருந்து சத்தம் வருது. கொம்புகளில் இருந்து சத்தம் வருகிறது. எதிலிருந்து வருகிறது? 4 கொம்புகள். அந்த 4 மூலையிலையும் இந்த கொம்பு இருக்கணும். ஆட் பண்ணக்கூடிய ஆட் பண்ணி காட்டலாம், அந்த படங்கள் விட்டு காட்டலாம். அந்த 4 கொம்புகளில் இருந்து அந்த ஆண்டர் ஸ்பீக் பண்றார். இந்த கொம்புகள் எதை குறிக்கும் என்று சொன்னால், வேதத்திலே கொம்புகள் எதை குறிக்கும் என்றால் வல்லமையை குறிக்கும். அப்ப இந்த தூப பீடத்துல இருக்கிற கொம்புகள் என்று சொல்லும் பொழுது ஜெபம் ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம், ஒரு வல்லமைக்குரியது. எனவே அந்த கொம்புகளில் இருந்து சத்தம் வரும் என்று சொன்னால் அது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள், பரிசுத்தவான்களுடைய விண்ணப்பங்கள், பூமியில மனுஷர் செய்த விண்ணப்பங்கள், இது எல்லாவற்றுக்கும் பதில் வருது. கடவுள் பதில் கொடுக்கிறார். அதுக்கு என்னவாம், அந்த ஐப்ராத் நதியில் இருக்கிற பேரை கட்டவிழ்த்து விடும். அவ யாருடைய, நான் போன முறை சொல்லி கொடுத்தேன், யாருடைய ஜபமாக அது இருந்தது? பூமியிலே ஆண்டருடைய வசனத்தின் நிமித்தம், தேவ வசனத்தின் நிமித்தம் கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை பலிபீடத்தின் அண்டையிலே கண்டேன். அவர்கள் என்ன சொன்னார்கள்? சத்தியமும் உண்மையும் உள்ள ஆண்டவரே, எங்களுடைய இரத்தத்தை குறித்து நீர் எதுவரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீர்? எதுவரைக்கும்? எதுவரைக்கும் நீங்கள் இப்படி இருக்க போறீங்க? உடனே ஆண்டவர் சொன்னார், உங்களை போல இன்னும் அநேகர், இன்னும் சில மனிதர்கள், பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்பட வேண்டி இருக்கிறபடினாலே அவர்களுடைய நிறைவு வரும் வரைக்கும் அமைதியாயிருங்கள் என்று அவருக்கு எல்லாருக்கும் வெள்ளை அங்கி கொடுத்தார் என்று 5-6 அதிகாரத்தில் வாசித்தோம். எடுக்க போனா எனக்கு டைம் மற்ற சப்ஜெக்ட் நான் முடிக்கணும். அப்ப அப்படியாக சொன்ன கையோடு கூட அப்படி விட்டாயிற்று. எனவே அவர்களுடைய ஜபத்துக்கு பதில் தான் இப்பொழுது அந்த கொம்புகளில் இருந்து பதில் கிடைக்கிறது. அந்த ஐப்ராத்தில் இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற அந்த 4 தூதர்களை அவிழ்த்து விடு.
அப்ப இவ்வளவு காலமும் கட்டப்பட்டு இன்னும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தேவன் கட்டி வைத்திருக்கிறார். அவர்களை அவிட்டு விட்ட கையோடு பூமியிலே பெரிய டிசாஸ்டர், பெரிய அழிவொண்டு இவர்கள் படையை திரட்டிக் கொண்டு தங்களுக்கு சேர்ந்த கூட்டங்களை கொண்டு வருவார்கள். இப்போதைக்கு அவர்கள் அனுமதி இல்லை. கடவுளுடைய காலம் இன்னும் வரையில்லை, சபையினுடைய காலம் இன்னும் முடியவில்லை, இன்னும் கர்த்தருடைய நேரம் வரவில்லை. எனவே அதற்காக எங்களுடைய பாதுகாப்புக்காக சிலதிலே அவர் கட்டி வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய உலகத்தில் சில ஏரியாக்கள் கட்டி வைத்திருக்கிறார். எல்லாம் இல்லை. அவைகள் அவிழ்க்கப்படுமானால் ஒருவேளை நமக்கு எல்லாருக்கும் டேஞ்சர் ஆயிடும், மிக ஆபத்து உண்டாகும். அதனால சிலர்களை அவர் என்ன செய்யற முன் ஜாக்கிரதையாக கட்டி வைத்திருக்கிறார். அது எப்ப கட்டினார், எந்த விதத்தை கட்டினார் எங்களுக்கு தெரியாது என்ற உலக தோற்றத்துக்கு முதலே நடந்த சம்பவங்கள். ஆனால் அங்கே சில பேர் பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. அவர்கள் ரிலீஸ், அவங்களை விட்டு விடாது. அவர்கள் போய் என்ன செய்கிறார்கள், ஜனங்களை எப்படியாக திசை திருப்பிக் கொண்டு அவர்கள் தங்களுடைய கூட்டத்தை கொண்டு வருகிறார்கள். பாருங்கள் 15ஆம் வசனம். அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு, நல்ல கட்டுகள், அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்துக்கும் 1 மணி நேரம், 1 நாளுக்கும் 1 மணி நேரம், 1 நாளுக்கும் 1 மாதத்துக்கும் 1 வருஷத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். சரி, எத்தனை வருஷம் அவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டுமா? அவிழ்த்து விடப்பட்டார்கள். 16 குதிரை சேனைகளாகிய ராணுவங்களின் தொகை 20 கோடியா இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களை நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்த நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். சரி, 1/3 மனுஷரை 1/3. இப்ப உலகத்தில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள்? ஏறத்தாழ 600 கோடி. 600 கோடியா? ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் 4/4 அந்த வெட்டி விழுந்து கசப்பாகி 4/4 போச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காப்பங்கு மனிதர்கள். இப்ப அவங்களுக்கு 1/3 கொண்டு வாக்கள் அளிக்கிறது. அப்ப அந்த 4 பேரையும், அந்த 4 தூதர்களை அவிட்ட கையோடு கூட அவர்களோடு சேர்ந்து கொண்ட அவர்களுடைய அசிஸ்டன்ட், அந்த பிசாசினுடைய கூட்டங்கள் எத்தனை கோடி? அந்த குதிரைகளை பற்றி சொல்ற பாருங்க, 20 கோடியா இருந்தது. 20 மில்லியன். பாருங்க எத்தனை பேர் பிசாசை கட்டி வச்சிருக்கிறார். 4 தான் அந்த கேப்டன்ஸ். அவங்க அவிட்டு விட்டோம்னா இவங்க எல்லாரும் பாருங்க. சாத்தானை அவிட்டு விடா சாத்தானோடு சேர்த்து இந்த தூதர்கள் இருக்கு. சாத்தானை கட்டி போடுன்னு சொன்னா அவனோட சேர்ந்த தூதர்களையும் கட்டி போடுறதா அர்த்தம். தலைவரை பிடிச்சிட்டா சரி, தலைவனை பிடிச்சா சரி. அப்ப இவர்கள் 1/3 பேரை கொல்றதுக்கு இவர்களுக்கு ஒரு டைம் கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த உபத்திரவ காலத்திலே மிக டேஞ்சர் காலம். 1 மணி தியானம், 1 நாள், 1 மாதம். பைபிள் இல்லையா? வாசிக்கலையா அது? 1 மாதம், எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம் கூட்டி சொல்லுங்க பாப்போம். 1 மணி தியானம், 1 நாள், 1 மாதம், 1 வருஷம். சொல்லுங்க எவ்வளவு காலம்? 13 மாசம். 396 நாள். 365, 365, 30, 31, 1, 1 மணி தியானம், 60. கணக்கிட முடியாதப்பா. ஏனென்றால் அவருடைய ஆதீனத்தில் அவர் வைத்திருக்கிற காலத்தை நேரம் யாருமே முடியாத. இந்த நிமிஷம் ஸ்டாப் பண்ணு, அது கடவுள் வச்சிருக்கிற கண்ட்ரோல். அதனாலதான் இது சிம்பிளாக 1 மணி தியானம், 1 நாள், 1 மாதம், 1 வருஷம். யாருக்குமே சொல்ல முடியாது எந்த நிமிஷம் ஸ்டாப் பண்ணு, அது கடவுளுடைய கையில் இருக்கு. இவ்வளவு நேரம் தான், இவ்வளவு காலம் தான் அதனுடைய தாக்குதல் இருக்கும். இந்த பிசாசு பூமியில அழிவு இருக்கும் என்று ஆண்டவர் அந்த ரகசியத்தை தனக்குள்ள வைத்திருக்கிறார். இயேசுட்ட கேட்டாங்களா ஆண்டவர் வந்து, இது இந்த காலத்துல இஸ்ரவேலுக்கு நீர் ராஜ்யத்தை கொடுப்பீர் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? பிதாவினுடைய ஆதீனத்தில் இருக்கிற காலத்தை நேரத்தை அறிகிறது அது மனுஷகுமாரன் அறிய மாட்டார்.
பிதாவை அந்த பிதா ஒருவரை தவிர மனுஷகுமாரனும் கூட அறிய மாட்டாரு. அவருக்கே இந்த ஆண்டர் தனக்கே தெரியாது. ஆண்டர் வைத்திருக்கிற அந்த கால நேரம் எந்த நிமிஷம் ஓகே போய் ராஜ்யத்தை பிடிங்க கட்டவிழ்க்கப்படுகிறது, எந்த நிமிஷம் சபை எடுக்கப்படுகிறது, இந்த கால நேரங்கள் எல்லாம் கடவுளுடைய கையில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய கருத்துல இல்ல. ஆனாலும் ஆண்டவர் ஒன்று சொல்லி வைத்திருக்கிறார். என்ன சொல்லி வச்சிருக்கிறார்? அற்ப விசுவாசிகளே, மடச்சடங்களே, உங்களுக்கு மழை வர போறது, உங்களுக்கு இடிவிட போறது, காற்றடிக்க போறது, இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியுது தானே? எப்படி தெரியுது? வானம் செவ்வானம் விட்டு இருந்தா இன்னைக்கு வெயில் அடிக்கும், காற்று வீசட்டு தெரியும், மந்தாரமா இருந்தா பெய்யும். சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? டிவியில பாக்குறது இல்லையா? நாளைக்கு என்ன வியர் சொல்லிக் கொடுங்க. நாளைக்கு என்ன வியர், இந்த வீக்கெண்ட் என்ன வியர், அது சொல்றது கொஞ்சமாவது படிக்குதா இல்லையா? வியர்கள் அது சொல்ற திங்கள் இருந்து வெள்ளி மட்டும் சனிக்கிழமை சொல்ற வியர் மோய் வியரா நல்லா இதா இருக்கும் போகலாம், நல்லா கலைகளுக்கு நல்லா சுத்தலாம், மோய் வியரா 25 கிராட நாம் அதையும் சொல்லி நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. அந்த கிணட்டுகள் தெரியுது, மற்றது சன்ஷைன் எல்லாம் தெரியுது நமக்கு. காலத்தை தான் அவங்களுக்கு தெரியாத. இயேசு வர்ற காலத்தை, நம்முடைய பூமி எடுத்துக்கொள்ளப்படுற காலங்கள், இப்ப இந்த காலத்துல வார மட்டும் தெரியாதா? அதுக்கு சேட்டலைட் இல்ல, அதுக்கு வேதம் தான். கடவுளுக்கு மணிக்கூட்டு இருக்கு. ஆண்டவர் ரிசோர்ட் வச்சிருக்கிறார். ஓமெக்ஸா ஓமேகாவா அல்லது அந்த மணிக்கூடு அல்ல, இஸ்ரேல் தான் அவருடைய மணிக்கூடு. சொல்லுங்க. இந்த ஒரு சில சொல்லிடும் இந்த இதுல சொல்லப்பட்ட அந்த குதிரைகள், அந்த கந்தகங்கள் கற்கிறது, அதெல்லாம் இந்த நவீன காலத்துல யுத்தத்தை விமானம் என்று சொல்லுவாங்க. என்றும் யோவானதை முன்னுக்கு பின் காணாதபடியா அவர் எப்படி வர்ணிக்கிறார்? அப்படித்தான் எல்லாரும் யோவேல் புத்தகத்திலே பார்த்து அவர் இப்படி வர்ணிக்கிறார் என்று இது சொல்றது கேள்வி. ஆனா அதை குறித்து அந்த அதுகளை குறித்து சொல்லுது பாருங்க. அதுக்கு மனித முகங்களும் பாருங்க, அது எப்படிப்பட்டது என்று வாசிக்க. அதுல குறித்து என்ன சொல்லப்படுது பாருங்க. குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களுடையவர்களாக இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் 3 நாளும் மனுஷரில் 3/4 கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவளாயும் தலைகள் உள்ளவமாய் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. இதை பார்க்கும் பொழுது அதுக்கு மார்க்கவசங்கள் இருக்கிறபடினால் அதை யாருமே அழிக்க முடியாது. மார்க்கவசம் அதை கொல்ல முடியாது, இவைகளை கொல்ல முடியாது. இந்த ஜீவிகள் அப்படிப்பட்ட உருவங்களாக ஆண்டவருடைய படைச்சிருக்கிற படியினால அதுக்கு சிம்போலிக்கா இது சொல்லப்படுது. உதாரணமாக ஒரு காரியத்தை விளங்கப்படுத்துறதுக்காக, இதனுடைய வல்லமையை விளங்கப்படுத்துறதுக்கு வேற மொழிபெயர்ப்பு எடுக்கிறதுக்காக யோவான் சொல்லுகிறார். அதனுடைய சிங்கங்கள் என்று சொல்லும் பொழுது அவ்வளவு தூரத்துக்கு வலிமை வாய்ந்த இந்த ஜீவிகள், பவர்ஃபுல் ஜீவிகள். இதற்கு மார்க்கவசம் என்றால் அதை யாரும் அழிக்க முடியாது. அது 20 கோடி என்று சொல்லும் பொழுது எங்க ராணுவம் 20 கோடி இருக்கு? எங்க ராணுவம் 20 கோடி இருக்கு? 20 கோடி குதிரை எங்க இருக்கு ராணுவம்? 20 கோடி எந்த ராணுவத்திலிருந்து வரப்போ 20 கோடி? மிஞ்சி போனா 10,000, 25,000, 50,000, 1 லட்சம் சொல்லிட்டு போலாம். 20 கோடி சும்மாவா? 20 மில்லியன் எங்க போறீங்க? இந்த அக்கௌண்ட், இந்த கணக்கு சொல்லி இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு விமானப்படையில் போதா இந்த இஸ்ரேலை மட்டும் அழிக்கிறதுக்கு, இந்த பூமியை கொஞ்சம் பூமியை அழிக்கிறதுக்கு ஒரு அணுகுண்ட சும்மா தூக்கி எறிஞ்சாவே சரியே, ஒரு அணுகுண்ட தூக்கி தட்டி விட்டாவே சரியே. 20 மில்லியன் இந்த விமானங்களும் படைகளும் தேவையான இல்ல. அதுல அர்த்தம் என்னன்னா, இது ஐபிராத் நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிறத அவிழ்த்து விடு என்று சொல்லும் பொழுது இந்த ஜீவிகள் வித்தியாசமான ஜீவிகள். இந்த ஜீவிகளுக்கு ஒரு வல்லமை இருக்கு பாருங்க. அதுடைய தலையிலையும் அந்த வாழும் எப்படி இருந்துச்சு பாருங்க. அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவர்களாயும் தலைகள் உள்ளவருமாய் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. 19. அந்த பாம்புக்கு எத்தனை தலை தம்பி? பாம்புக்கு எத்தனை தலை? நீங்க வாசிச்ச வருஷத்துல பாம்புக்கு எத்தனை தலை? 5 தலை நாகம் உண்டு, 5 தலை பாம்பு உண்டு.
இல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இது எத்தனை தலை பாம்பு? அதுக்கு ஒரு தலையா, 2 தலையா, 3 தலையா? ஒரு தலைக்கு மேலே என்று சொல்லலாம். நல்லா வாசிங்க 19ஆம் வசனத்தை. அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வால்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வால்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவர்களாயும் தலைகள் உள்ளவர்களுமாய் இருக்கிறது. அப்ப வால் என்ன இருக்கு? தலைகள் இருக்கு. அப்ப அது முன்னுக்கும் தலை, பின்னுக்கும் தலை. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, முன்னுக்கும் கடிக்கும், பின்னுக்கும் கடிக்கும். அதனால தப்ப விடாது, அழிவு. தேள் எப்படி செய்யும்? தேள் முன்னுக்கு கடிக்குமா, பின்னுக்கு கடிக்குமா? தேள் கடிக்குமா, கொட்டுமா? கொட்டும். அது முன்னுக்கு கொட்டுமா, பின்னுக்கு கொட்டுமா? பின்னால கொட்டும், அது முன்னுக்கு பிடிக்கும், பின்னால அது கொட்டும். இது முன்னுக்கும் கடிக்கும், அது திரும்ப பின்னாலையும் கடிக்கும். அப்ப தப்பே இல்லாத இவர்கள். நோ எஸ்கேப். தப்பு. அதான் சிம்போலிக். அது முன்னுக்கும் பின்னுக்கும் தலை இருக்குன்னா தப்பே இல்லாத ஒரு குணம் உண்டு. அது அவுக்கப்பட்ட காலத்துல புட்டி பட்டிங்கன்னா பிடிபட்டதான். அங்கு பாஞ்சு இங்கோடு இங்கொழிச்சு எந்த இடத்திலும் தப்ப முடியாதுன்ற சிம்போலிக் விளங்கப்படுத்துறதுக்காக தான் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள இப்படிப்பட்ட பொல்லாத இந்த இது என்று அவரோட சிம்போலிக். ஏன்னா அவர் பாக்குறதெல்லாம் சிம்போலிக்ல. உதாரணமாக வெள்ள குதிரை ஒன்று வந்ததுன்னு சொன்னா உடனே நீங்க நினைக்க கூடாது அந்தி கிறிஸ்து வெள்ள குதிரையில டக்கடா 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 வந்தாருண்டு. அது அர்த்தம் என்னன்னா சமாதான புறாவா வாராண்டு. அந்த சிம்போலிக்க அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். உடனே சொல்லக்கூடாது யோவானுக்கு அப்ப வெள்ள குதிரைக்கா தெரியாது அவருக்கு. அவரை பார்த்து தரிசனத்துல பார்த்தவருக்கு சொல்ல முடியாதா இரடா கோவில்? அப்போ ஆவிக்குரிய கண்கள்ல அவர் எழுத முடியாதா? அது வெள்ள குதிரை இல்ல, அது ஒரு மனுஷன் பாராண்டு. அது வெள்ள குதிரை, சிவப்பு குதிரை, கருத்த குதிரை என்று சொல்லும் பொழுது நாம விளங்கிக் கொள்ளத்தக்கதாக அவருடைய அர்த்தம் என்னவென்றால் வேதத்துடைய சீக்ரெட் லாங்குவேஜ், ரகசிய சீக்ரெட் லாங்குவேஜ். இது மக்களோடு பேசுற விதமாண்டவர் சீக்ரெட் லாங்குவேஜ், மற்றவர்களுக்கு தெரியாதபடிக்கு. ஏன் நீங்கள் அவர்களோடு உவமைகளா பேசுகிறீங்க, நீங்க எங்களோட நீங்க திறந்து பேசுறீங்களே என்று ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களா? சீடர்கள் கேட்டாங்களா? கேட்கலையா? கேட்டாங்க. விதை விதைக்கிற ஓமையை ஆண்டவர் சொல்லிட்டு போக அப்புறம் வீட்டை வச்சு போட்டு இந்த வாங்க அந்த விதை விதைக்கிற ஓமையுடைய கதையை சொல்ற. நல்ல நிலமண்டா என்ன, விதை என்றா என்ன, இரவிலே விதைச்சவன் என்றா யாரு, கலை என்றா என்னன்னு சொல்லி கொடுக்க. ஏன் நீங்க அவங்களோட ஓமைகளா பேசுறீங்க, எங்களோட எல்லாம் வெளியரங்கமா எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க என்று கேட்ட பொழுது ஏசு என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் உங்களுக்கு அருளப்பட்டது, அவைகளுக்கோ அருளப்படவில்லை. அதனால சீக்ரெட் லாங்குவேஜ் பேசிட்டு போவார். மற்றவர்கள் வாசிக்கும் போது இதனா குதிரைகள் வந்துச்சுது போச்சுது, 10 குதிரை 20 கோடி குதிரை இங்க போய் பிடிக்க போறாங்க இந்த குதிரை எல்லாத்தையும் கொண்டு. இதெல்லாம் யோசிச்ச விளங்காது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது அந்த சீக்ரெட் லாங்குவேஜ் அது விளங்கும். ஆஹா, இதுதான் இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் பீயிங் எல்லாம் இருக்குது. இது வந்துட்டா இங்க மனுஷன் தப்பே இல்லாத அப்படியாக. அப்படி இருந்தும் வாசிங்க 12 முடிப்போம். அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவர்களால் செய்யப்பட்டவர்களாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவர்களாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. 5 பாவங்களை குறிப்பிடுகிறார். 5 பாவங்கள். விக்கிரகங்கள், வாசிக்க விக்கிரகங்கள், கொலைபாதகங்கள், சூனியங்கள், வேசித்தனங்கள், களவுகளை விட்டு அவர்கள் என்ன செய்யவில்லை. இவ்வளவு அடிச்சும் இவ்வளவு கொண்டும் இவ்வளவு தூரம் அழிவு வந்தும் மனுஷனுடைய இருதயம் கடினப்பட்டதை ஒழிய திரும்ப என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான்? வாகனம் எடுக்கிற நேரத்துல தேசிக்க மிதிக்கத்தான் ஆரம்பிச்சான். இந்தியாவில பாருங்க, வாகனம் ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னா உடனே எத்தனை தேசிக்கா மிதிக்கிறாங்க போட்டு. ஒரு வாகனத்தை எடுத்து கொண்டு வந்து தேசிக்கா வச்சு மிதிச்சு கொண்டுதான் இருக்கிறார், தேர்க்கா உடைச்சு கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் இன்னும் மனம் திரும்பவும் இல்லை, ஒன்றும் செய்யல. இவ்வளவு அழிவு விழுந்து வந்து, இவ்வளவு செய்தும், இவ்வளவு சொல்லியும், இவ்வளவு பெரிய ஒரு உலகத்துல நஷ்டங்கள், பஞ்சங்கள், பட்டினிகள், வேதனைகள், நெருப்புகள், அக்கினிகள், கொலைகள் நடந்தும் மனுஷன் மனம் திரும்பவே இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான கேஸ். என்னதான் ஆண்டவர் செய்வார்? என்னதான் செய்ய முடியும் ஆண்டவரால்? மனிதனுடைய இருதயம் எவ்வளவு எப்படி போயிட்டு பாத்தீங்களா? கடைசி காலத்துல அதுதான் பவுல் எழுதி வைத்தார். கடைசி காலத்திலே, கடைசி நாட்களிலே மனுஷர்களுடைய இருதயம், மனுஷர்கள்
தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், அடிக்கிறவர்களாய், அகந்தை உள்ளவர்களாய், இப்படியே லிஸ்ட கொடுத்துட்டு போறார். இப்படியே லிஸ்ட கொடுக்கிறார். கடைசி காலங்கள்ல அது சபைகளுக்குள்ளும் தேவ மக்களுக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் வர்றது மிகப்பெரிய ஆபத்து. அது வரும். பார்வோனை ஆண்டவர் விடுதலையாக்கும் முதலாவது ஒரு அடி அடிச்ச உடனே அவன் என்ன சொன்னான்? உடனே மோசையை பார்த்து இந்தாப்பா கொண்டு வா ஆகல எல்லாரையும். அப்புறம் கொஞ்சம் நேரம் என்ன செய்யலாம்? மனதை மாத்திட்டான். இப்படி ஆக பிடிக்கும். 2வது தடவை அடிச்சார். 2வது தடவை பாதை கொடுத்தா சரி போ போய் துணை வேண்டாம். அப்புறம் என்ன செய்ய? இப்படி ஆகல பிடி. 3வது தடவை சரி போ இனி வேண்டாம். கொஞ்சம் தூரம் போட்டு இப்படி ஆக்கல கொண்டு வா. புறம் சொன்னா என்ன? நீங்க பிள்ளை குட்டியை விட்டு போட்டு போங்க, அல்லது உங்க ஆடு மாடுகள் இருக்கட்டும், நீங்க எல்லாரும் போங்க. அப்படி மாறி கிரி போட்டா 4வது அடி 5வது அடியோட கடைசியில் ஆண்டவர் சொன்னார் மோசைக்கு, நான் இப்ப வாதை கொண்டு போறேன், ஆனால் அவன் என்ன செய்வான்? அவனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன். அவனுடைய இருதயத்தை நான் தான் ஹார்ட் பண்ணுவேன். அதுல அவனுக்கு நியாய தீர்ப்பு. நான் தான் அவனை மன திரும்ப விட மாட்டேன். இப்ப அவங்களை விடவும் மாட்டான், பிடிச்சு கொண்டே இருப்பான். அந்த இது மூலமாக உங்களை நான் விடுதலை பண்ணி உங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். அவருடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன் என்றாலும் நீ போய் சொல்லுன்ற. உங்களை விட மாட்டான். ஏன் விட மாட்டான்? நான் தான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறேன். நியாய தீர்ப்பு. அதனால பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க பாவம் செய்து கொண்டு பாவத்துல வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒன்று நடக்காட்டி நீங்க நினைக்கக்கூடாது கடவுளை அக்செப்ட் பண்றாரு. நியாயத்திருக்கிறார். போராட்டத்துல வச்சு அட்டி விடும், மரண அடி விடும். சில பேருக்கு பாருங்க, சில பேர் பாருங்க நல்லா இருப்பாங்க, ஒரு கொஞ்சம் ஒரு 60 அல்லது பெல்ட் இல்லாம போன கையோடு டக்குனு போட்டு பாருங்க. இவ்வளவு இருந்து போட்டு ஒரு நல்ல காரியம் பிடிச்சிட்டாரு என்று மற்றவெல்லாம் போய் ஓடிக்கொண்டிருப்பா அவனை பிடிக்காம இருக்கிறாங்களே என்று. நான் ஒரு சின்ன காரியம் செய்த என்ன பாஞ்சு பிடிக்கிறாரு, ஆட்டர் காட்டி கொடுக்கிறாரு என்று. யோபுவை காட்டி கொடுத்தாரா இல்லையா? இருக்கிறான் நல்லவனும் சன்மார்க்கனும் போய் சோதியன்று. இவர் காட்டி கொடுத்தாரு, சும்மா நல்ல காரியத்தை போறான்று. ஏன் என்று சொன்னா அவர் சிச்சிக்காம போவோம் என்று சொன்னால் நம்மை வேசித்தன பிள்ளை போல நடத்துகிறார். ஆண்டவர் திடீர் உடனடியே நம்மை சிச்சிப்பாருண்டால் நாங்கள் பாக்கியவார்கள், நம்மை தண்டிப்பாருண்டால். அதனாலதான் பெயர் சொல்லுகிறது, தேவனால் பிதா தண்டிக்கப்படும் பொழுது என் மகனை நீ என்ன செய்யாதே, சோர்ந்து போகாதே. தான் நேசிக்கிற யாரையும் அவர் என்ன செய்யறாராம்? சிச்சிக்கிறார். ஆனால் விட்டுட்டாருன்னு சொன்னா நீ யார் ஆட்டத்தை ஆடு, நான் நடக்க பார்த்துக் கொள்வோம். ஒரு நாள் இருக்கு அங்க நாங்க பார்த்துக் கொள்வோம். விட்டுட்டாருன்னா நான் செய்யறதெல்லாம் சரியண்டல்ல, அவர் கையை விட்டுட்டாருன்னு அர்த்தம். நீங்க ஆடுற ஆட்டத்தை ஆடுங்க, நீங்க ஒரு ஓட்டத்தை ஓடுங்க, நீங்க நல்லா உங்களுக்கு வருமா நான் கொண்டு போங்க எல்லாத்தையும். ஆனா ஒரு நாள் வரும், அது பிறகு நீங்க கூப்பிடுவீங்க, நான் என்ன செய்வேன்? நகைப்பேன். நான் நகைப்பேன். ஆபத்து காலத்துல கூப்பிடும் போது செவி கொடுக்கல, அதே அவருக்கு நியாய தீர்ப்பாயிடும். இருதயம் ஹார்டுனா போய்விடும், மிக டேஞ்சர். எனவேதான் வசனத்தை கேட்கும் பொழுதே, ஆண்டுடைய வார்த்தையில கேட்கும் பொழுதே உடனே மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஆண்டத்தில் இருப்பது நமக்கு நல்லது. இவையெல்லாம் பாருங்க, மனுஷன் இவ்வளவு விழுந்தும் இவ்வளவு அடி விழுந்தும் அவர்கள் தங்களுடைய பாவத்தை விடவே இல்லை. அதான் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு காரியம். எனவே கருத்தின பிள்ளைகள், உலகம் பாருங்க, இவ்வளவு அடி விழுந்தும் இவ்வளவு செய்தும் உலகத்தில் இருக்கிற மனுஷன் இருளிலே மனுஷன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்துவை அறியாத மக்கள் இருளிலே என்ன செய்கிறார்கள்? தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இருளில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இருள் அந்த காலத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விக்கிரகங்கள், பாவங்கள், வேசித்தனங்கள், இந்த களவுகள், அது இதுகள், சூனியங்களுக்குள்ள இருந்து கொண்டு அவர்கள் அந்த தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவன் பகலிலே தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு வித்தியாசம் இல்லை. அவங்க இருட்டுல தூங்குறாங்க, இவங்க பகல்ல தூங்குறாங்க. தேவன் சொன்ன காரியத்தை செய்யறதும் இல்லை, தேவனுடைய வழியில செய்யறதும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாமே ஸ்லீப்பிங். அந்த 10 கன்னிகள் ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? அது அவ்வளவு பேருமே நித்திர கொண்டாங்க. அதனால விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். சாயங்கால வேலைகளை பயன்படுத்தி ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த 10ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய எய்ம் 10ஆம் அதிகாரம் தான். அதிலிருந்து சில வசனங்களை வாசிங்க. 1-10. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது
7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமான மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி பூசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையில் இருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். சுருக்கமான பாட்டு நான் முடிக்க விரும்புகிறவர்களே, மிக வேகமாக செல்ல வேண்டி இருக்கிறபடினாலே இந்த சாப்டரை நான் க்ளோஸ் பண்ண வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். நல்லா வாசி பாருங்க. பலமுள்ள ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனை பார்த்த பொழுது அவனை குறித்து டிஸ்கிரைப் பண்ணுகிறார். அவனை சுற்றி என்ன இருந்ததாம்? மேகம். சொல்லுங்க பார்க்கலாம். அவனை சுற்றி என்ன இருந்தது? வாசிங்க. மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அடுத்து அவனுடைய முகம் அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. வானவில் அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. கால் அக்னி ஸ்தம்பம். மற்றது திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. கையில் என்ன இருந்தது? இவையெல்லாம் இங்கே வாசித்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவளை சுற்றி ஒரு மேகம் இருந்தது. வானவில் அவனை சுற்றி இருந்துச்சு. சூரியனை போல முகம் இருந்துச்சு. அக்னி ஸ்தம்பம் அவனுடைய கால்கள் இருந்துச்சு. ஒரு புஸ்தகம் கையில இருந்தது. எங்கேயாவது நாங்க இந்த இதெல்லாம் நாங்க வாசிச்சிருக்கிறோமா? இந்த காரியங்கள் எல்லாம் எங்க வாசிச்சீங்க? வெளிப்படுத்துற யார் சொன்னது? முதலாம் அதிகாரம். முதலாம் அதிகாரத்துல இயேசுடைய இதுல நாங்க வாசிக்கிறோம். ஆண்டவருக்கும் கடவுளுக்கும் மேகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏனாம் இதோ வானங்களின் வழியாய் போன இயேசுவானவர் ஒரு மேகம் ஒன்று அவரை எடுத்துக்கொண்டது. இதோ மேகங்களுடனே வருகிறார். இதோ ஆண்டவர் அண்ணா காய்வாக முன்பாக இருக்கும் பொழுது சொன்னார், இது முதல் மனுஷகுமாரன் மேகங்கள் கூட வரும் பொழுதே உங்களுடைய கண்கள் காணும் என்று சொன்னார். ஆண்டவருக்கும் மேகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கடவுளுக்கும் வானவிலுக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கு. சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. எனவே அந்த சிங்காசன கடவுளுக்கு உண்டு. இது நான் செய்த உடன்படிக்கை உண்டு. சூரியனை போல முகம் பிரகாசித்தது. சூரியனை போல பிரகாசத்துக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தம் இருக்கா? இருந்தது. மறுரூப மலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய முகம், அவருடைய வஸ்திரம் சூரியனை போல முகம் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். முதலாம் அதிகாரத்தில் கூட யோவான திரும்பி பார்த்த பொழுது சூரியனும் பிரகாசம் முகத்தை அவர் கண்டார் என்றும் முகம் குப்புற விழுந்தார் என்றும் வாசிக்கிறீர்கள். அக்னி ஸ்தம்பம் அவருடைய கால்கள், அவருடைய காலிலே நாம் பார்த்த பொழுது பாதங்கள் உலைக்களத்திலே போடப்பட்ட வெண்கலத்தை போல் இருந்தது என்று வாசிக்கிறீர்கள். 5வது புத்தகம் பிதாவுடைய கையிலிருந்து புத்தகத்தை வாங்குகிறார். எல்லாரும் சொல்லுவார்கள் இது இயேசு கிறிஸ்து என்று. ஆனால் அது இல்லை. எல்லாரும் சொல்லுவார்கள் இதுல வந்த தூதன் இயேசு கிறிஸ்து வந்து இறங்கி ஒரு சமுத்திரத்துல காலையும் ஒரு சமுத்திரத்துல ஒரு கால கரையிலே வைத்துக் கொண்டு நின்றார் என்றால் எல்லா அதிகாரம் அவருக்குள்ள இருக்குது. அதான் நிற்கிறார், பிடிச்சு கொண்டிருக்கிறார், அதிகாரம் உள்ள தூதன் என்று சொல்லும் பொழுது இதை இயேசு கிறிஸ்து என்று சில பேர் இப்படியாக வியாக்கியம் சொல்லுவார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சில பேர் வந்து இந்த வெளிப்படுத்த விசேஷத்தை பலவாறும் சொல்லுவார்கள், பல தியோலஜியல்ஸ் வித்தியாசம் சொல்லுவார்கள். ஆனால் சரியாக ஒப்புவிக்கப்பட்ட சரி, இல்லாட்டி நான் என்னுடைய இதுல இருந்து நான் விலக மாட்டேன். அதனாலதான் உங்களுக்கு நான் முதல்ல ஏற்கனவே சொன்னேன்.
பல பேர் பழச சொல்லுவார்கள், யோவான் அங்க இருந்தது காணவில்லை, அவருக்கு தெரியாதுன்றெல்லாம். அதெல்லாம் மிக கவனமா இருக்க வேண்டும். அதனால உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொண்டு போறோம். இதுல இயேசு கிறிஸ்து அல்ல என்றதுக்கு என்ன காரணம் என்றால், நீங்கள் வாசித்து பாருங்கள். முதலாவது வசனம் சொல்லுது, இது இயேசு கிறிஸ்து அல்ல, கடவுள் அல்ல. ஏன் வாசி. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனை கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவன் இவன் என்று முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அவன் இவன் என்று புதிய ஏற்பாட்டிலே எங்கேயாவது நீங்கள் எழுதினதாக வாசிக்க மாட்டீர்கள். அவரை குறித்து அவன் இவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வேறொரு பலமுள்ள தூதன், ஆண்டவருடைய அதிகாரம் பெற்ற ஒரு தூதனாக இவன் இருக்கிறான். இரண்டாவது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை இந்த புதிய ஏற்பாட்டில், அதாவது மத்தேயு, மாற்கு, லூக்கா, மற்றது அப்போஸ்தலர் நடபடிகள், சகல இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலேயே இயேசு கிறிஸ்துவை தூதன் என்ற சொல்லு இந்த இடத்தை மட்டும் விட்டால், தூதன் என்று அல்லது தூதனானவர் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கவே மாட்டீர்கள். ஆண்டவர், மனுஷகுமாரன், தேவகுமாரன் என்றுதான் நீங்கள் வாசிப்பீர்களுடைய, தூதன் என்று அவரை வாசிக்க மாட்டீர்கள். எங்கே அவரை தூதன் என்று வாசிப்பீர்கள் சொன்னால் பழைய ஏற்பாட்டில் மட்டும் வாசிப்பீர்கள். அதுவும் எப்படி வாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய தூதனானவர் என்னை நோக்கி, கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கவும், அதாவது இந்த யாருக்கு ரெண்டு பெண்களுக்கு சண்டை வந்துட்டு, யாரது? சாராளுக்கும் இந்த ஆகாருக்கும். ஏன் ஆகாருக்கு கற்பம் தரிச்சோன்னா அவருக்கு கொஞ்சம் பெருமை வந்துட்டது. நான் தானே இப்ப ஆபிரகாமுக்கு வாரிசு உண்டாகி நீ இருக்கு சொல்லி ஒரு பார்வை பார்க்க ஆரம்பிச்சுட்டா, உடனே அது சாராளுக்கு பிடிக்கல. சாராய்க்கு உடனே ஆபிரகாம்கிட்ட போய் என்ன சொன்னார், இந்த இவ்வளவு ஒரு மாதிரி இப்ப நடக்கிறான், முந்திர மாதிரி இல்ல, தாழ்மையும் இல்ல, ஒன்றும் இல்ல, கொம்பு முளைச்சி இவளுக்கு இவ்வளவு ஒரு மாதிரி நினைக்கிறாள் சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன சொன்னார், இதை கொண்டு வந்தது நீதான், உண்ட கையில தான் இருக்கிற, நீ ஏதாவது செய்ய அவனுக்கு. உடனே அவர் என்ன செய்யிட்டார், பிடிச்சி துரத்தி விட்டார், உடனே வீட்டை விட்டார். அப்பொழுது இந்த அவளப்பெண் வீட்டை விட்டு துரத்தி ஓடப்பட்டு அந்த வனாந்தரத்திலே வந்து அப்படியாய் தண்ணீர் தாகத்தோடு அப்படியா அனாதையாய் அவளப்பெண் அணைஞ்சு திரிஞ்ச பொழுது உடனே கர்த்தருடைய தூதன் ஆடவர் தோன்றி உடனே அவளுக்கு சொன்னார், இந்த ஆகாரு நீ திரும்ப உண்ட நாச்சியார் அண்டைக்கு போய் அவளுக்கு அடங்கி இரு என்று சொன்ன உடனே அந்த ஆகார் அந்த கர்த்தருடைய தூதனானவருக்கு வச்ச பேர் என்ன, லகாயிரோய் என்று பெயர் வச்சு, நீர் என்னை காண்கிற தேவனை, என்னை காண்கிற தேவனை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று, நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயர் வச்சதை நீ வாசிச்சிருக்கிறீர்கள். அதே சமயம் ஆபிரகாம் தன்னுடைய மமரையினுடைய சமவெளியிலே அந்த உஷ்ண வேளையிலே அந்த மரத்தடியில இருந்த பொழுது அங்கே 3 தூதர்கள் அங்கே வருகிறார்கள். சோதோம் கோமராவை பார்க்கறதுக்காக, அழிக்கிறதுக்காக போய்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தூதர்கள் அங்கே போகும் பொழுது அப்போ உடனே ஆபிரகாம் ஓடி சென்று அவர்களை காலில் விழுந்து, தயவு செய்து வந்து விட்ட வந்து சாப்பிட்டுட்டு போகணும் என்று கெஞ்சி கேட்டதில்லை. அவர்கள் அந்த மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டிருக்க ஆபிரகாம் ஓடி ஒரு இளந்தண்டுகளை பிடித்து, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து, இதை நல்லா சமைச்சு தாண்டு மனைவிட்ட கொடுக்க, மனைவி அதை சமைச்சு அப்படியே அவர்கள் சாப்பிட்டு அப்படியே இருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் கேட்கிறார், உன்னுடைய மனைவி எங்கே, சாராள் எங்கே என்று கேட்டவுடனே நல்ல பதில் கிடைக்கிறது. எங்கே, அவள் இப்பதான் இந்த கோப்பா போட்டு சுத்த போயிருப்பாள், கடைக்கு போயிருப்பாள், எங்கேயாவது இப்பதான் மலிவா போட்டிருக்கிறாங்க ஆண் பீடிங் என்று சொல்லாதபடிக்கு அவள் கூடாரத்தில் இருக்கிறாள் என்று. மனைவி இருக்க வேண்டிய இடம் எங்க, வீடு, நல்ல பதில், அங்க கூடாரத்தில் இருக்கிறார் என்று. ஆனால் கூடாரத்தில் இருந்தாரா? இல்ல, களவெடுத்துக் கொண்டிருந்தார். என்ன களவு? ஒட்டு கட்டு கொண்டிருந்தார். உடனே ஆண்டு கேட்டார், அடுத்த உற்ப கால திட்டத்திலே நான் வருவேன், உங்க கையில் ஒரு பிள்ளை இருக்கும் என்று. உடனே அவள் என்ன சிரிச்சார், அதை கேட்ட உடனே சிரிச்சிட்டார். உடனே ஆண்டு கேட்டார், சிரிச்சாரே என்று. இல்ல நான் நகைக்கவில்லை என்று அது கொஞ்சம் சொல்லியாச்சு. சரி, என்ன இருந்தாலும் உனக்கு ஒரு பிள்ளை இருக்கும் என்று விளம்பி போகும் பொழுது உடனே ஆபிரகாம் ஓடி போய் என்ன செய்தார், கர்த்தருக்கு முன்பாக நின்றார். கர்த்தருடைய தூதனான முன்னாக நின்று உடனே ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனா, அவன் பின்வரும் சந்ததிக்கும் அவன் என்ன பேர் சொல்ல போகிறானே, கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் என்று நான் சொல்லுவானே, எனவே அவனுக்கு மறைக்க கூடாது என்று சொல்லி சோதோம் கோமராவுக்கு செய்ய போற காரியத்தை சொன்ன உடனே அவர் கெஞ்ச துவங்கிட்டார். ஆண்டவரே, தூளும் சாம்பலுமான அடியை பேச தொடங்கியர், கொஞ்சம் மன்னிச்சிருங்க, ஒரு 50 பேர் இருந்தா அடிச்சிருவீங்களா, அது உங்களுக்கு கூடாதுதானே என்று. 50 பேர் நீதிமான் இருந்தா நான் அழிக்க மாட்டேன் என்று.
சரி என்ற ஆண்டவர் புறப்பட போக கொஞ்சம் பொறுங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் குறைச்சு சொல்லியிருக்கலாம். ஒரு 45 பேர் இருந்தா, ஒரு 5 குறைஞ்சிருந்தா 5-40 தான் அழிக்க மாட்டேன். பிறகு ஆண்டவர் நினைக்கிறேன், இது கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் நான் என் மீது இரக்கமா இருங்க, இன்னும் அடிக்கடி பேச துணிஞ்சேன் 5-10 வந்தாச்சு, 5 பேர் இருந்தாலும் அழிப்பிறோம், அழிக்க மாட்டேன் என்று சொல்ல கர்த்தருடைய தூதனா, அதாவது தூதனானவர் கர்த்தர் போய்விட்டார் என்று வாசிக்கிறோம். அப்ப வேதத்துல கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தர் என்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எங்கே வாசிப்பீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டில் தான் இப்படி வாசிப்பீங்க. புதிய ஏற்பாட்டில் இந்த தூதர் என்று சொல்லி வாசிக்க மாட்டீங்க. கர்த்தருடைய தூதனானவர் என்ற பெயர்ல தான் நீங்கள் வாசிப்பீர்கள். அப்ப இந்த 2 தூதர்களும் அங்க யாரை லோத்துவை பிடிச்சு பிள்ளைகளை பிடிச்சு அனுப்புறாங்க, ஓடி தப்பண்டு. அப்படிதான் கர்த்தர் அங்கே போய் அங்கே அந்த நியாய தீர்ப்பு செய்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து கர்த்தருடைய தூதனானவர் என்று இயேசு பழைய ஏற்பாட்டில் வந்திருக்கிறார். ஆனால் இயேசு என்ற பெயரோடு அல்ல, தேவனுடைய குமாரன், தேவனுடைய வார்த்தையானவர் என்று இயேசு என்ற பெயரோடு வந்ததுதான் 2000 வருஷத்துக்கு முன்பாக கன்னி மரியாதை வயிற்றிலே பிறந்தார். அந்த வயிற்றில் பிறந்தப்பதான் இயேசு என்ற பெயர். அதுக்கு முதல் அவர் கர்த்தருடைய தூதனானவர் என்றும் மெசஞ்சர் ஆஃப் காட், கர்த்தருடைய தூதன் அல்ல, ஒரு தூதன் அல்ல, கர்த்தருடைய தூதனானவர் த மெசஞ்சர் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்தில் சரியா சொல்வார்கள். அப்படியாய் வந்திருக்கப்படினால்தான் புதிய ஏற்பாட்டில் அவரை தூதன் என்று சொல்ல முடியாது, சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிறுவத்துல கேட்டுக்கொள்ள, எபிரேயர் எழுதப்பட்ட நிறுவத்துல எழுதப்பட்ட நோக்கமே, எபிரேயருக்கு நிறுவம் ஏன் எழுதப்பட்டது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் என்று காட்டுறதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் எபிரேயருக்கு எழுத நிறுவம். அதுல 1-3 வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் தீர்க்க தரிசிகளும் பெரியவர் என்று அங்கே சொல்லப்படுகிறது. பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்க தரிசிகளுக்கு பூர்வ காலங்களிலே திருவுளம் பெற்ற தேவன் தன் கடைசி நாட்களை தன் குமாரன் மூலமாய் திருவுளம் பெற்றினார் என்று எபிரேய நிருபத்திலே தொடங்கி அவர் தீர்க்க தரிசிகளிலும் பெரியவர் என்று. பிறகு அந்த முதல் 4ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்கள் வரைக்கும் அங்கே அவர் தூதரிலும் பார்க்க மேலானவர் என்றதை நிரூபித்துக் கொண்டு போறார். தூதரிலும் பார்க்க மேலானவர் என்று, தூதரிலும் பார்க்க. 3வது அவர் மோசையிலும் பார்க்க பெரியவர் என்று 3ஆம் அதிகாரத்தில் மோசையிலும் பெரியவர் என்று நிரூபிக்கிறார். 4வது அவர் யோசுவாவிலும் 4ஆம் அதிகாரம் யோசுவாவிலும் பெரியவர் என்று நிரூபித்துக் கொண்டு போறார். 5வது அவர் ஆரோனிலும் பெரியவர் என்று நிரூபித்துக் கொண்டு போறார். ஒவ்வொரு அதிகாரத்திலே போகும்போது அதுக்கு அடுத்தது மெல்கிசேக்கு முறையில் அவர் பெரியவர் என்று காண்பிக்க போறார். பிறகு இந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் இருந்த பிரதான ஆசாரியர், இந்த இளம் காளைகள், இந்த ஆராதனை பார்க்க அவர் பெரியவர் என்றதை சொல்லிக் கொண்டு போய் அப்படியாவது முடிக்கிறார். அதான் எபிரேயருக்கு எழுதுற நிறுவம் பியூட்டி, அவர் எவ்வளவு பெரியவர் என்று. ஒவ்வொரு புத்தகம் எழுதப்பட்ட நோக்கம் இருக்கு எபிரேயருக்கு. எனவேதான் அவர் தூதர் என்று சொல்லி இந்த இடத்திலே அவரை புதிய ஏற்பாட்டிலே அவரை என்ன செய்யவில்லையா, அழைக்கவில்லை. இந்த தூதனுடைய குரல் ஒரு சிங்கத்துடைய குரலை போல இருந்தது. ஆண்டவருடைய குரல் சிங்கத்தை போல ஒத்திருக்கிறது நாங்கள் வாசிக்கிறோம். ஆமோசு தீர்க்கதரிசி, ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார்கள், ஆண்டவர் சிங்கத்தை போல என்ன செய்கிறாராம், கர்ஜிக்கிறார், சிங்கத்தை போல முழங்குகிறார். யோவேல் 3:16 சிங்கத்தை போல அவருடைய சத்தம் இருந்தது. எனவே ஆண்டவருடைய சத்தம் அப்படியாய் காணப்பட்டது. இன்னும் ஒரு புதிர் என்னவென்று சொன்னால், இந்த அந்த 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 7 இடிகள் வாசிங்க, அவன் அந்த சத்தமிட்டு சொல்லுகிறான் 3ஆம் வசனத்திலே, சிங்கம் கட்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு விளங்கின. 7 இடிகள் என்று சொல்லும் பொழுது சரியா பட்டாங்க அந்த வடிவிச்ச மாதிரி வெடிவட்ட மாதிரி 7 அல்லாமல் ஒரு முழுமையான பெரிய இடி முழக்கமான சத்தம் கேட்டது. அதாவது மக்களுக்கு அது இடி முழக்கமான சத்தமா இருக்கும். ஆனால் அது யாருடைய சத்தம்? யோவான் 12:38 எடுத்து வாசிங்க பார்ப்போம். யோவான் 12:38, யோவான் 12:38. கொஞ்சம் இருக்க பிள்ளைகளை, நான் இந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு போற நிம்மதியா இருக்க சீக்கிரம் போறதுக்காக நீங்க நேரத்தை பார்க்காத படிக்கு கொஞ்சம் விழிப்பா இருங்க, உஷாரா இருங்க. 12ஆம் அதிகாரம் 38. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு? 12ஆம் அதிகாரம் 28. யோவான் 12:28. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்தினேன் என்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். அப்ப ஜனங்களுக்கு எப்படி விழுந்து கேட்டுச்சு? இடிமுழக்கம். ஆனா பேசியது கடவுள். அதே போலத்தான் 7 இடி முழக்கங்களும் அது போட்ட போது சத்தம் உண்டாகிறது. கடவுள் பேசுகிறார். என்னவாம்?
உடனே அந்த சத்தத்தில் என்ன சொல்லப்பட்டதாம்? வாசிங்க 4 வசனத்தை, 10 அதிகாரம் 4. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டாக. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கொண்டு எழுதி கொண்டு போன யோவான் இந்த சத்தம் முடிபட்டோன்னா அந்த சத்தம் என்ன சொல்லிச்சு என்பதை எழுத போன கையோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன நீ தயவு செய்து நீ என்ன செய், எழுதாத, அது முத்திரை போடு, சீல் பண்ணு. என்ற சில காரியங்கள் ஆண்டவர் முத்திரை போட்டிருக்கிறார் நம்முடைய ஆட்களுக்கு விளங்கப்படுத்தாத படிக்கு சில காரியங்களை. 6ஆம் வசனம், இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. என்ன ரகசியம்? ஒரு சீக்கிரட் இருக்கு, அதை நான் இப்ப அவுக்க மாட்டேன். இந்த ரகசியம் அது வெளிப்படும், அது ஒரு மிகப்பெரிய சீக்கிரட்டான ஒரு காரியம். தேவ ரகசியம் வெளிப்படும். அப்ப அது உண்மையா நடக்கும். ஏனென்றால் 5ஆம் வசனத்தில் சொல்லுது, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி சத்தியம் பண்றான். வானத்துக்கு நேரம் உயர்த்தி இது நடக்கத்தான் போகிறது, இந்த சம்பவம் நடக்க போகிறது. எனவே ஆண்டவர் சொல்லிட்டார், அந்த இடிமுழக்க சத்தம் சொன்னதை நீ எழுதாத, முத்திரை போட. தானியேலுக்கு சொன்னாரா, முடிவு காலத்தில் நீ என்ன செய்ய, புத்தகத்தை முத்திரை பண்ணு, சீல் பண்ணு, அதை ஓபன் பண்ணாத. அது ஒரு காலம் இருக்கு, ஒரு நேரம் இருக்கு, அப்பொழுதுதான் கடவுள் அதை ஓபன் பண்ணுவார். சிலர்களை கர்த்தர் சீல் பண்ணி வச்சிருக்கிறார், முத்திரை போடாத படிக்கு, ஓபன் பண்ணாத படிக்கு சில காரியங்களை முத்திரை போட்டிருக்கிறார். சில இதில் நமக்கு கூட முத்திரை போட்டிருக்கிறார், திறக்காத வாயாண்டு, கொஞ்ச நாளைக்கு அமைதியாரு, கொஞ்ச நாளைக்கு இப்படி போன்று. இதுல சொன்னா சில நேரங்கள்ல ஜனங்கள் பல வகையிலும் அதை இன்டர்பிரேட் பண்ணலாம். நான் அப்படி திறந்து சில வாங்கி காட்டி இருக்கிறேன் மக்களிடத்திலும் சரி ஆண்டவர்கிட்ட சரி, அவர்கள் புரியாத படிக்க. அதனால நான் போடுற முத்தை சரியா போடணும், சரியான மக்களிடத்துல முத்த போடணும். விளங்குதா என்னன்னு? அதனால நான் போடுவேன் உங்களுக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எனவே அதை செய்யறதுக்கா பின்பாக பாருங்க, அந்த மனுஷன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். 8ஆம் வசனம், நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல. புத்தகத்தை போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். அப்ப சரி, புத்தகத்தை கையில இருக்கு, அதை போய் அதை வாங்க என்று சொன்ன உடனே யோவான் என்ன செய்கிறார், அந்த புத்தகத்தை போய் அதை வாங்கி அதை சாப்பிட சொன்னார். ஆனா அதை சாப்பிடும் பொழுது எப்படி இருக்கு? சாப்பிடும் பொழுது எப்படி இருக்கு? லெக்கரா இருக்கு. வயிற்றுக்குள்ள போன பிறகு ஐயோ வலிக்குதுப்பா, ஐயோ வயிற்ற கலக்குது. சாப்பிடும் பொழுது லெக்கர், ஆனா வயிற்றுக்குள்ள போன பிறகு கலக்குது. இது புதினமான புத்தகத்தை கொடுத்துட்டார் சாப்பிடுச்சு. இந்த அனுபவங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு இருக்குதான்னு கேட்டால் இருந்திருக்கு. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 15:16 எடுத்து வாசி பாருங்க. எரேமியா 15:16. எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தை நான் உட்கொண்ட உடனே எனக்கு எப்படி இருந்துச்சு? அப்பா, நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷமா இருந்தது. எசேக்கியேல் 3:1-3 வாசிங்க. இன்னொரு தீர்க்கதரிசியுடைய அனுபவத்தை பாருங்க. எசேக்கியேல் 3:1-3. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களுடைய பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. இவருக்கு அந்த அனுபவம் வந்ததா இல்லையா? எசேக்கியேலுக்கும். அப்ப எசேக்கியேலுக்கும் சொல்ற அந்த சுருள், அதாவது கடவுளுடைய வார்த்தை. எரேமியாவுக்கும் கடவுளுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை உட்கொள்றது, அதாவது கேட்கிறது, அதாவது நீங்க நினைக்கக்கூடாது ஏதோ கடிச்சு சப்பரம் நினைக்காதீங்க. அதை அடுத்தது கிரகித்துக் கொள்றது.
கடவுளுடைய வார்த்தை கிரகித்துக் கொள்ளும் பொழுது தேவனுடைய வார்த்தை இப்ப பாருங்க உங்களுக்கு அதாவது சொல்லுவோமே புதிய வானம் புதிய பூமி வரும்பொழுது அங்கே அழுகையும் இல்லை, கதறலும் இல்லை, நோய் இல்லை, வியாதி இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் தூதர்கள் போல இருப்பீர்கள். இயேசு உங்கள் மத்தியிலே இருப்பார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அங்கு விளக்கு லேம்ப் லைட்டும் இல்லை, ஒரு சூரிய வெளிச்சம் இல்லை, ஒரு என்ன வெளிச்சம், இந்த வீடியோ வெளிச்சம் கூட இல்ல, ஒன்றும் இல்ல. கர்த்தரே அங்க நித்திய வெளிச்சமா இருப்பார். அங்க எந்த மெயின் சுவிட்சுகளும் இல்ல, ஃபீஸும் போகாது, ஒன்றும் செய்யாது. கர்த்தரே நல்ல வெளிச்சமா இருப்பார், நம்பி இருக்கலாம். அவரே நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்க சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இந்த பைபிள் ஸ்டடியை படிக்க படிக்க, வெளிப்படுத்த விசேஷத்தை படிக்க படிக்க உங்களுக்கு எப்படி இருக்கு? உடல் குந்தானையில நடுங்குதா? எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன செய்யுது உங்களுக்கு? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்களேன். பிரசங்கங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? ஐயோ ஆண்டவர் ஏண்டா என்ன படைச்சிட்டு கேட்கிறதா? அதை விட்டுட்டு ஓடாம போல இருக்குதா? கேட்க நல்லா இருக்கு. புதிய வானம், இந்த பூமியே எவ்வளவு நல்லா இருக்கு. இதுல ஒரு 1000 வருஷம் விட்டா நல்லா இருக்குமே. இதுல என்ன குறை வந்துட்டு? இந்த பூமியே வடிவா இருக்குது, அழகா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அந்த செய்கை நமக்கு துக்கத்தை விட்டு பண்ணுது. ஆனா பூமியினுடைய சிருஷ்டிப்பு அழகானது. விண்வெளிக்கு போன சகலதும், மாசுக்கு போனவர்களோ சந்திரனுக்கு போனவர்களோ அங்கால போனவர்கள்லாம் வந்து அங்க பூமியை மேலிருந்து படம் பிடிச்சிட்டு வந்து சொல்லுகிறார்கள், இந்த பூமியை போல ஒரு அழகான கிரகம் நாங்க பார்த்ததே இல்லை. பியூட்டி என்னன்னு இதை படைச்ச ஒருவர் இருக்கிறார். மேல போனாதான் தெரியும். அது ஒன்று மஞ்சள் கலரா இருக்கும், ஒன்று இந்த கருப்பு கலரா இருக்கும், ஒன்று அந்த நிறமா இருக்கும், ஒன்று தண்ணி இருக்கும், ஒன்றுல காத்து இருக்காது, ஒன்றுல காத்து இருக்கும், ஒன்றுல ஆயிரசுமாய் இருக்கும், ஒன்றுமே இருக்கு. ஆனா இந்த பூமி அந்த விண்வெளியில அந்த நீல கலர்ல அப்படியே சுத்தி கொண்டிருக்கிற போல, இந்த போல போல இது அழகானதை நாங்க கண்டதே இல்லை என்று விஞ்ஞானிகள் அதிலே வைத்து போந்திருக்கிறார்கள், பார்த்து ரசிச்சிருக்கிறார்கள். இதை பாக்குறதுக்காண்டே சில பேர் போகிறார்கள். டிக்கெட் போகலாம், காசு எடுத்தா போகலாம், நீங்க பார்க்கலாம். மேல போய் அதாவது அந்த ஸ்கைலேப்ல அதுல போய் பார்க்கலாம். அவையே நல்லா புகழ்ந்து பூமியை துதிக்கிறார்கள். அது அர்த்தம் என்ன? பூமியே நல்ல அழகான பூமி. மனுஷன் நாசப்படுத்தி கொண்டிருக்க உண்மைதான், ஆனாலும் அழகான பூமி. இதை விட புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்கு? இதே எப்படி என்றால் புதிய வானம், கடவுள் கொண்டு வர புதிய வானம் எப்படி இருக்கும்? இதை கேட்க கேட்க சந்தோஷமா இருக்கு. ஆனா போய் சொல்லு ஆக்களுக்கு, நியாய தீர்ப்பு போய் சொல், புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது, நீ இப்படி இருந்தா இந்த அந்தி கிறிஸ்து காலத்துல அழிய போற. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாறு, ஞானஸ்தானம் எடு, சபைக்கு வா, பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டு பரிசுத்தமா ஜீவி என்று போய் சொல்லுங்க பாப்போம். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நீங்க சொன்னாதானே உங்களுக்கு நடந்தது தெரியும். சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். சொல்லி பாருங்க. போயிட்டு என்ன செய்வான்? கூப்பிட்டு வாங்க ஐயா, நீ நல்ல செய்தி கூட கொண்டு இருக்கிற, வாங்க வாங்க கூட கால கலவுற சொல்லுவாங்க. அடி போட்டாலும் அடி போடுவான், போட வழியான்னு சொல்லுவாங்க. வந்துட்டாரா பெரிய, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதை விட உங்களுக்கு வேற கலைக்க முடியாதா? உங்களுக்கு இதுதான் தெரியுமா? போங்க கூட நீங்களும். அது மட்டும் எங்களை போட்டு என்ன செய்வார்கள்? அவமானப்படுத்துவார், திட்டுவார்கள். கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு கேட்க நல்லா இருக்கு, வாழ்க்கையில கடைபிடிக்க போனா சொல்ல போனா வயிற்று வலிக்குது, அடி விழுது, உதவுது. அதான் கேட்க நல்லா. ஆனா அதை புசிச்சு வயிற்றுக்குள்ள போகும் பொழுது கசப்பு. வாழ்க்கையில நடைமுறை போனால் அது கஷ்டம். நடைமுறையில நாங்க காண்பிக்கும் பொழுது இதை போய் ராஜாக்களுக்கும் சொல்லுகிறார், இதை போய் ராஜாக்களுக்கும் ராஜ்யத்துக்கும் பாசைக்காரருக்கும் அறிவி. வாய்க்கு நல்லா இருக்கு. போய் அவங்க அறிவிக்கும் பொழுது என்ன செய்வாங்க? ராஜாக்கள் தடவையா கொடுப்பாங்க இல்ல. முழு அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க? கொன்று போட்டாங்க. எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். எரேமியாவை அடித்தார்கள். எரேமியா சொல்ல போக அடி, எரேமியாவுக்கு போடு அவன குழியில. எசேக்கியலுக்கு அடி, அப்போஸ்தலருக்கு அடி. அடி வாங்காத தீர்க்கதரிசிகளுங்க, வேதனைப்படாத அப்போஸ்தலருங்க, முற்பிதாக்களுங்க எத்தனை பேர் அடி வாங்கி இருக்கிறார்கள். எத்தனை பேர் தேவனுடைய நாமத்து நிமித்தம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனா கடவுளுடைய வார்த்தை கேட்க நல்லா இருக்குது. இயேசு அரசாட்சி செய்வார். இயேசுடைய காலத்திலே மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சாவு இருக்காது, மகிழ்ச்சியா இருக்கும், ஆனந்த கீதம் பாடுவோம் என்றெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. போய் நாம் அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணும் பொழுது, அதை நாங்கள் ஜனங்க மத்தியில் சொல்லும் பொழுது அது நமக்கு பாடுகள். எனவேதான் வாய்க்கு ருசி, வயிற்றுக்குள்ள போனா வலி. அதுதான் வித்தியாசம். விளங்குதானே? எனவேதான் பல கருத்து பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படி அல்ல, நம்முடைய வேதம் நமக்கு இனிமையாக இருக்க வேண்டும்.
அது சொல்றது மட்டுமல்ல, இனிவர காலத்தையும் எச்சரிக்க வேண்டிய நம்முடைய கடமை. எசேக்கியேலுக்கு சொன்னபடி, நான் ஜனங்களுக்கு உன்னை காவலாளியா வைத்தேன், நீ எக்காலம் ஊது, நீ அப்படி ஊதும் பொழுது உன்னுடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பினால் அவருடைய பாவத்தை நான் மன்னிப்பேன், நீ எக்காலம் ஊதாமல் இருப்பாயனால் அவர்களுடைய இரத்தப்பழி உன் கையிலே கேட்கப்படும் என்றபடி நாம் தேவ சமூகத்திலே நம்மை சீர்தூக்கி ஆராய்ந்து ஒப்புக் கொடுப்போம். எழுந்து ஜெபம் செய்வோமாக.